மரியே வாழ்க, மரியே வாழ்க என்றும் வார்த்தை எம் சேனையாரின் வாழ்வில் காவலாய் வானில் ஒளிரும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கின்றது. பிரசிடியம் என்னும் புனித குடும்பம் பேரின்ப ஆண்டை இன்று காண்கிறது. ஆம், ஓராண்டு கடந்து இன்று அன்னையின் அரவணைப்பில் இரு பிரசிடியங்கள் இணைந்து புனித ஜெபமாலையின் சத்தம் நகரின் எப்பகுதியிலும் ஒலிக்க, சேவையின் பலனாய் புனித திருச்சபையின் தாய் உள்ளம் மகிழ இன்னும் பல ஆண்டுகள் பணி செய்ய காத்திருக்கின்றன இவ்விரு பிரசிடியங்கள். மரியன்னை மூலம் விசுவாசம் விதைப்போம், ஆன்ம ஆதாயம் தேடினோம், புனித ஜெபமாலையை கரங்களில் ஏந்துவோம், புனித திருச்சபையின் தாயை வணங்குவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதாவுக்கு ரொம்ப பிடித்தமானது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்குமே? பிரதர், என்ன பிரதர் மாதாவுக்கு ரொம்ப பிடித்தமானது? மாதாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஜெபமாலை தான். நம்ம ஜெபமாலையே முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தான். ஃபஸ்ட்டு மாதாவோட ஜெபமாலையை நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எல்லாரையும் இன்னிசை மலையில் நினைக்க வராங்க நம்ம ஜெபமாலை மாதா பிரசிடிய சகோதரிகள். மாதாவுக்கு பாடலும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால முதல்ல நம்ம ஒரு பாடலோட ஆரம்பிக்கலாம். அவரில் இரக்கம் துணையாகும். ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. எண்ணி கரம் கடவுளை நினைக்கின்றது. உண்மையாவே அருமையா பாடினாங்க இல்லையா? மாதா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இன்னிசை மழையிலேயே நம்ம எல்லாரையுமே நனைய வச்சுட்டாங்க. அருமையா மீண்டும் அருமையா அவங்களுக்கு ஒரு கரவொலி கொடுத்துடலாம். நல்ல கையை மேல தூக்கி கரவொலி எழுப்புங்க பார்க்கலாம். வந்த விருந்தினர்களை வரவேற்பதுதான் நம்முடைய தமிழர் மரபு. அதன் நிமித்தமாக நம்முடைய விருந்தினர்களை வரவேற்க சகோதரி டேனுகா அவர்களை அழைக்கிறேன். மிகவும் அன்பாக பேசுபவர், ஒவ்வொரு பிரசிடியங்களையும் சென்று பார்வையிட்டு பட்டை தீட்டி வழி நடத்துபவர். ஆம், அவர்தான் புனித ஜென்மராக்கினி கியூரியா சகோதரி புஷ்பலதா அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். மெழுகை போல உருக்கமான வார்த்தைகளால் மரியனை பற்றிய செய்திகளை
அன்போடு நமக்கு எடுத்துரைப்பவர் புனித ஜென்மராக்கினி கூறிய துணைத் தலைவர் சகோதரர் சேசு ஆனந்த் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். சரி, நம்ம சேனை விதிமுறைகளை பின்பற்றாம இருந்தா எப்படி? அப்படிதானே, சேனை ஆண்டு விழா கொண்டாடுறது அப்படிங்கறதே நம்ம சேனை விதிமுறைகளை கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். அந்த முறைப்படி இப்போ நம்ம முதல்ல வந்து ஜெபமாலை, ஆரம்ப ஜெபம், ஜெபமாலை, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன படிப்போம்? ஞானவாசகம், ஜெபமாலை மாதா பிரசிடிய சகோதரி. மரியே வாழ்க. பிரசிடிய விழா. தேவதாய் பிறந்த திருநாளை ஒட்டிய ஒரு நாள் ஒவ்வொரு பிரசிடியமும் ஒரு மகிழ்ச்சி பொழுதுபோக்கு கூட்டம் நடத்துவது நல்லது என்பது சேனை மிகவும் விரும்புகின்றது. பல பிரசிடியங்கள் உள்ள இடங்களில் அவை விரும்பினால் அவைகள் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டத்தை நடத்தலாம். சேனையில் சேர பிறரை தூண்டும் கருத்தோடு சேனையார் அல்லாதவரும் தகுதியுள்ளவரை சிலரை அந்த பொழுதுபோக்கு கூட்டத்திற்கு அழைத்து கொள்ளலாம். ஜபமாலை உட்பட்ட சேனை ஜபங்கள் எல்லாவற்றையும் பிரசிடிய கூட்டத்தில் சொல்லுவது போல் 3 பகுதிகளாக பிரித்து சொல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றோம். இந்த ஜபங்களுக்கென்று சிறிது நேரம் ஒதுக்கப்படுவதால் அன்று மாலை நடைபெறும் கொண்டாட்டங்களுக்கு உரிய நேரம் குறைந்துவிடும் என்று யாரும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. தேவதாய்க்கு சொல்லப்படும் அந்த புகழ் மாலையின் பயனாக கூட்டம் இன்னும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறும். சேனை அரசியை எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே என்று நாம் அழைக்கின்றோம் அல்லவா? ஆகவே அவர் அந்த கொண்டாட்டத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை கைமாறாக நடவடிக்கைகளுக்கு சலிப்பின்றி பல வகைப்பட்ட நிகழ்ச்சிகளால் கவர்ச்சிகளும் தோன்றும். வெறும் வேடிக்கையாக சலிப்பாயை தரும். மரியே வாழ்க. பண வரவு செலவுகளை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கும் புனித ஜென்மராக்கினிக்கு உரிய பொருளர் சகோதரர் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். முத்தான கையெழுத்து, குரலோ குயிலை போன்றது. கவிதை வடிப்பதில் சிறந்தவர். மனமோ குழந்தையை போன்றது. அழகாய் அறிக்கை சமர்ப்பிப்பார். அவரே நமது புனித ஜென்மராக்கினிக்கு உரிய செயலர் ஏஞ்சல் மனோகர். சகோதரி ஏஞ்சல் மனோகர் அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். எல்லோருடனும் புன்முறுவலுடன் அன்பாய் பழகுபவர். அவர் பண்பானவர், பாசமானவர், மிகவும் பாசமானவர். ஆம், அவர்தான் ஆச்சரியத்திற்குரிய மாதா பிரசிடியத்தின் முன்னாள் தலைவர் சகோதரர் மனோகர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நம்ம ஆண்டு விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகள். அடுத்ததா நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு டான்ஸ் ஒன்று ஆட வர்றாங்க, பார்த்துடலாமா எப்படின்னு? மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் சேர்த்துக் கொள்வார்.
எப்படி இருந்துச்சு? சூப்பர். ஆனால் அவங்க ஒரே நாளில் தான் இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. திரைத்துறையில் எத்தனை ஒளிப்பதிவாளர்கள் உதித்து மறைந்தாலும் கைபேசி என்னும் புகைப்பட கருவி மூலமாக வர்ணமாய் எம் அனைவரையும் மிக அருமையுடன் அழகுடனும் திரையில் காட்டும் எமதருமை சகோதரர் ஜோசப் சந்தியாகு அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். அடுத்ததாக ஓராண்டாக ஜெபமாலை மாத பிரசிடிய சகோதர சகோதரிகள் என்னென்ன சேவைகள் செய்திருக்காங்க அப்படிங்கிறத ஓராண்டு அறிக்கையாக படிக்க வராங்க ஜெபமாலை மாதா பிரசிடிய சகோதரி டேனுகா அவர்கள். புனித ஜெபமாலை மாதா பிரசிடத்தின் ஓராண்டு சேவை அறிக்கை. மரியே வாழ்க. இல்லம் சந்திப்பில் எம் சேனியார்கள் சந்திக்கப்பட்ட மொத்த இல்லங்கள் 247. மாதா சுருவம் கொண்டு சென்று சந்திக்கப்பட்ட இல்லங்கள் 41. கிறிஸ்தவ இல்லங்கள் 38. இந்து இல்லங்கள் 2. கிறிஸ்தவ கடை 1. கலந்து கொண்ட சேனியார்கள் 10 நபர்கள். ஜெபமாலை செய்து சந்திக்கப்பட்ட இல்லங்கள் 8. கிறிஸ்தவ இல்லம் 6. இந்து இல்லம் 2. கலந்து கொண்ட சேனியார்கள் 3 நபர்கள். ஞாயிறு பயணம் மூலம் சந்திக்கப்பட்ட இல்லங்கள் 79. கிறிஸ்தவ இல்லங்கள் 75. இந்து இல்லம் 3. கிறிஸ்தவ கடை 1. கலந்து கொண்ட சேனியார்கள் 7 நபர்கள். நோயாளிகள் சந்திக்கப்பட்ட இல்லங்கள் 7. சேவையில் ஈடுபட்ட சேனியார்கள் 5. எம் சேனியாரின் சிறப்பு சேவைகள். ஒரு இந்து சகோதரியின் மகளுக்கு நீண்ட மாதங்களாக தொடர் இருமலினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் பிரசிடிய சகோதரியிடம் தன் மகள் பற்றி கூறியிருக்கிறார். எம் சகோதரி அச்சகோதரியிடம் எங்கள் பிரசிடிய செயலருடன் இணைந்து ஜெபிப்பதாக கூறியுள்ளார். அந்த இந்து சகோதரி மாதா மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அடுத்த வாரமே எம் சேனை சகோதரியுடன் பிரசிடியம் வந்தார். அனைவர் முன்னிலையிலும் என் மகள் பூரண குணமடைந்து இருமலிலிருந்து விடுதலையாகிவிட்டாள் என்று அன்னையின் முன்னால் சாட்சி சொன்னார். ஜெபித்த சேனியார்கள் 15 நபர்கள். அன்னைக்கு நன்றி. எம் சேனை சகோதரி சரவணா ஸ்டோர் செல்லும் பொழுது அங்குள்ள தானியங்கி படிக்கட்டில் தவறி விழ இருந்த தாயையும் மகளையும் காப்பாற்றி உதவி புரிந்தார். ஜெபித்த சேனையார் 1 நபர். அன்னைக்கு நன்றி. 10 வருடமாக குழந்தை இல்லாத இந்து சகோதரிக்கு எம் சேனையாரின் தொடர் ஜெபத்தினால் குழந்தை பிறந்துள்ளது. ஜெபித்த சேனையார் 2 நபர்கள். அன்னைக்கு நன்றி. ஒரு கிறிஸ்தவ சிறுவனின் பெற்றோர்கள் பணி நிமித்தமாக வேலைக்கு சென்ற நிலையில் அவனுக்கு காய்ச்சல் தீவிரமாக இருந்ததால் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். எம் சேனை சகோதரி உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அச்சிறுவனை பெற்றோருடன் ஒப்படைத்து அவனுக்காக ஜெபித்தார். சேவை செய்த சேனையார் 1 நபர். மரியே வாழ்க. சேவை இல்லாம சேனை வாழ்வே இல்லை, அப்படித்தானே? சிறப்பா சேவை வாசிச்சாங்க, அப்படித்தானே? ஓராண்டு அறிக்கையை அருமையா வாசிச்சாங்க. நம்ம எல்லாரும் கரவொலி எழுப்பலாமே, யாருமே கரவொலி எழுப்பவே இல்லையே. அறிக்கை எழுதுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஓராண்டு அறிக்கைங்கும் போது ரொம்ப கஷ்டம். அது உட்கார்ந்து கண் முழிச்சு எழுதியிருப்பாங்க சகோதரி. நீங்க தொலைக்காட்சியில எல்லாம் பல நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீங்க. நடிகைகளுக்கு எல்லாமே இன்டர்வியூ வைக்கிறதே எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா சொர்க்கத்திலேருந்து வரவங்களும் நரகத்திலேருந்து வரவங்கள இங்க இன்டர்வியூ எடுக்க போறாங்க. என்ன பேசுறாங்க, ஏன் அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்க, ஏன் நரகத்துக்கு போனாங்க பார்க்கலாமா? சத்தமே வரலையே. யாருப்பாங்க? நான் தான் சொல்ல, சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு எனக்கு தெரியல. 2 பேரை கூட்டுவாங்க, சொர்க்கம் நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். யாருமா நீ திடீர்னு வர? நானா? பரவாயில்ல, நீ உன்னை பார்க்கவே பயமா இருக்கு. நரகத்துல இருந்து வரேன். பார்க்கவே தெரியுது, கண்ணு எல்லாம் மையெல்லாம் போட்டு. எதனால நரகத்துக்கு போன? நரகம் எல்லாம் எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கியா நரகத்துல? இல்ல, நல்லாவே இல்ல. குடிக்க தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறேன். நகை பணம் எல்லாம் என்ன வேணும் நகை மேல எனக்கு இன்னும் அந்த ஆசை போவே இல்லை. அம்மா இங்க மறுபடியும் இன்டர்வியூக்கு வந்த இடத்துல நகை எப்படிங்கிறியா? அதனாலதான் நரகத்துக்கே போனியா? எதனால நீ நரகத்துக்கு போன? எனக்கு ரொம்ப ஆசை, பேராசை.
அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நிறையா பணம் வேணும், நிறையா என்னது நகை வேணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அதனால தான் நரகத்துக்கு போயிட்டேன். ஆசைப்பட்டு யாருக்குமே நீ கொடுக்காம நீ மட்டுமே சேர்த்து வச்சு நல்லா போட்டிருக்கியம்மா நகை. இருந்தாலும் என்ன வேணும், என்ன நிறைய வேணும் எனக்கு. அப்ப நீ நரகத்திலேயே தான் இருப்ப காலம் ஃபுல்லா. நீ சொர்க்கத்துக்கு போற ஆசையே உனக்கு கிடையாதா? இல்லை, ஆசை இல்லை. பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்க. சரி சரி, சொர்க்கத்துல இருந்து என்னப்பா 2-3 பேரை வாங்கன்னு சொன்னா யாரையுமே கூட்டு வரலையா? ஆமா, அந்த பக்கம். யாருமா நீ, எங்கேருந்து வர? சொர்க்கத்துலேருந்து வரேன். சொர்க்கம் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குமா சீக்கிரமாவே சொர்க்கத்துக்கு போகணும்னு. நான் திருச்செல்ல இருக்கிறேன். திருச்சபை பிரசிடத்துல இருந்தீங்களா? ஆமா. அப்புறமேட்டு ஜபத்துக்கு போவேன், அன்பி கூட்டத்துக்கு போவேன். சூப்பர். ஆமா. அப்புறமேட்டு ஜப கூட்டத்துக்கு போவேன். இப்போ அப்புறமேட்டு வீடு சந்திப்பேன், கலரி சந்திப்பேன், ஆஸ்பத்திரிக்கு போவேன், எல்லா நோவாலையும் சந்திப்பேன். என்னால் முடிஞ்சதுக்கு என்ன போல ஒரு ஏழைங்களுக்கு ஒரு உதவியும் செய்வேன். நான் எல்லாம் எனக்கு நல்ல சொர்க்கத்தை கடவுளை எனக்கு இட்டு முட்டாரு. இவ்வளவு செஞ்சு நீங்க இறந்ததுனால சொர்க்கத்துல இருக்கீங்களா? சொர்க்கம் எப்படி இருக்கு? சொர்க்கம் நல்லா ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கா சொர்க்கத்துல? நல்லா நிம்மதியாகுது. எந்த பிரச்சனையில நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா அங்களா கூட ஆடி பாடி இருக்கிறோம். பரவாயில்ல. இங்க பூமியில இருக்கிறதுல சொர்க்கம் நல்லா இருக்கா? ஆமா, பூமியில இருக்க சொல்ல இங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப இதுவே வேதனை, எல்லாருக்கிட்டையும் ஒரு துன்பம். பரவாயில்லம்மா, நானும் சீக்கிரமாவே சொர்க்கத்துக்கே வந்துடுறேன். என்னை கூட்டு போயிடுறீங்களா எப்படி இன்னைக்கு? நீங்க இந்த மண் வளர்களை வாழ சொல்ல எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்யணும், இது செய்யணும், தீமை செய்யக்கூடாது. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்காக உதவி செய்யணும். ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ஓடி போய் பார்க்கணும். எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செய்யணும். நானும் கொஞ்ச நாளா நன்மை தாமா செய்யறேன். நம்ம இந்த பிரசிடத்துக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் நன்மை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் முழுசா செய்ய மனசு இல்ல, நம்ம பாக்கெட்லயும் பணம் வேணும்ல, கொஞ்சம் கம்மியா தான் பண்றேன். தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு செய்தோம்னா நம்மளுக்கு அப்பா உதவி செய்வாங்க, மாதாவும் உதவி செய்வாங்க. நம்மளுக்கு யாரும் முழித்தில்லாத ஒரு உதவி வந்து நேரும். சரி, நான் சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காக சரி கொஞ்சம் உதவி பண்றதுக்கு முயற்சி செய்யறேம்மா. செய்யுங்க. சரி, அடுத்தது யாருப்பா? அவ்வளவுதானா? இன்னும் 2-3 பேர் வந்தா நல்லா இருக்கும், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு. யாருப்பா இவர்? சொர்க்கத்துல இருந்து வராரா நரகத்துல இருந்து வராரா எங்கிருந்து வர்றாருன்னே தெரியல. பையன் கூடயே கூட்டு வந்திருக்காரு. எங்கேருந்து வர்றீங்க? நரகத்துல வரேன். நரகத்துல இருந்து வர்றேன், ஆனா சொர்க்கத்துல இருந்து வர மாதிரி ஜாலியா வர்றீங்க சிரிச்சுன்னு. ஆமா, டெய்லி 6 மணிக்கு ஆட்டோ ஓடாதுன்னு சொன்ன மாதிரி நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்ல வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அப்படி ஜாலியா எடுத்துன்னு வரேன். ஆக்சிடென்ட் பண்ணி நீங்க இருந்தீங்களா? ஆக்சிடென்ட் பண்ணி அடுத்தவங்களையும் போட்டு தள்ளிட்டீங்களா? அடுத்தவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன். 10 பேரை காலி பண்ணிட்டேன். காலி பண்ணிட்டீங்களா? அதனால தான் நரகத்துல இருக்கீங்களா? ஆமா ஆமா. இப்போ வண்டி ஓட்டுறப்ப எப்படி காலி பண்ணி ஓட்டணும்னு சொல்றீங்களா, நல்லா வண்டி ஓட்டணும்னு சொல்றீங்களா? காலி பண்ணி ஓட்டுறேன்னு. காலி பண்ணி ஓட்டணும். ஆமா. இனிமே நீங்க திருந்தலையா? அங்க இப்பதான் அவங்க சொன்னாங்க நரகத்துல சொர்க்கத்துல நல்லா இருக்கலாம், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குன்னு. நீங்க எதுங்க நரகத்துல போய் கஷ்டப்படுறீங்க? கஷ்டமும் இல்லையே, அங்கேயும் வந்து கோட்டர்லாம் கொடுக்குறாங்களே. கோட்ரு கொடுத்தா நல்லான்றீங்களா? ஆமா. சரி, அடுத்தது யார் சொர்க்கத்துல இருந்து வர்றவங்க கிட்ட கேட்கறது தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நரகம்னா ரொம்ப நீங்க என்னங்க 10 பேரை சாவடிச்சிட்டு போனேன்னு சொல்றீங்க. உங்க பக்கத்துல இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் தூரமா போறேன். நீங்க எங்க இருந்து இங்க வர்றீங்க? நான் ஜெவமாலை மாதா பிரசிடேந்து வரேன். சொர்க்கத்துல கூட ஜெவமாலை மாதா பிரசிடியம் இருக்கா? இம்மா இங்கேயும் நல்லா இது ஜெவமாலை பண்ணுவேன். அதான் சொர்க்கத்துல போய் அதே ஜெவமாலையை அங்கேயே கண்டினியூ பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன். ஜெவமாலை மாதா சிவமணியம் சொர்க்கத்துல கூட இருக்கா? ஆமாம்மா, அங்கேயே கொண்டு போயிட்டோம். நம்ம இங்கே பண்ணது நன்மையெல்லாம் அங்கேயே போய் பண்ணுவோம் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. சூப்பரா. அப்ப இங்கேயும் நல்லது பண்ணி அங்கேயும் போய் நீங்க பிரசிடியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அங்கேயே ஒன்று ஆரம்பிச்சு ஜெவமாலை சொல்றீங்களா? ஆமா, நான் டெய்லி ஜெவமாலை சொல்லாம தூங்குறதே கிடையாது. என்னென்ன ஜெவமாலை சொல்லுவீங்க? இல்லை, நம்ம 53 ஜெவமாலை டெய்லி. சூப்பர். டெய்லி சொல்லிட்டு தான் தூங்குறது. பகலில் எழுந்த உடனே அதே மாதிரி 53 ஜெவமாலை சொல்லிட்டு வாக்கிங் போவேன். இப்போ சொர்க்கத்துலேயும் வாக்கிங் போகிறேன். டெய்லி வாக்கிங் போயிட்டு ஜெவமாலை பண்ணிட்டே வாக்கிங் போயிட்டு வந்து ஜாலியாக உட்காந்து சொன்ன மாதிரி. என்னதான் இருக்குது சொர்க்கத்தில்? எல்லாமே இருக்குது. அதான் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூல், மற்றபடி என்ன ஆடிப்பாடி விளையாடுறதுக்கு எல்லாம் இது பூங்கா பார்க்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா வசதியும் கவலை இல்லாமல் இருக்கலாம், எந்த துன்பமும் இல்லை. பாருங்கங்க, நீங்க போய் அங்க போய் அவங்க தண்ணி கூட இல்லாம நரகத்துல கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஸ்விம்மிங் பூலு பார்க்கு எல்லாம் இருக்குன்னா என்னங்க, நான் ஒரு 10 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலே சொர்க்கத்துக்கு போயிடலாம். என்னங்க மௌனமா இருக்கீங்க? இன்னுமே கொடுக்கறதுக்கு மனசு வரல போல இருக்கு.
கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்களா? இன்னுமே கொடுத்து நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம். நீங்கள் நரகத்தில் இருந்தாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாங்க. அங்கேயும் போய் 4 பேருக்கு உதவி பண்ணீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஆனால் இங்கே பூமியில் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க, நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நிறைய ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ பூமியில் இருக்கிறவங்க என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு பிரசிடியத்தில் இருந்தாலே நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாங்க. எந்த பிரசிடியத்தில் இருந்தீங்கனாலே நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம். நீங்கள் எதுவுமே பண்ண தெரியலன்னா அங்கே நிறைய நல்ல விஷயம் சொல்லி தர்றாங்க. நீங்கள் பணம் கொடுக்கணுன்ற எல்லாம் அவசியமே கிடையாது. ஒருத்தவங்களுக்காக ஒரு 4 பேர் நீ ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், அதுவே போதுங்க. நீ நகையை நீயே போட்டுக்க, 4 பேருக்கு சேர்ந்து ஜெபம் மட்டும் பண்ணு, சூப்பராக இருக்கும். சரி சரி. நீ இது சரக்கெல்லாம் அடிக்காதப்பா. சரக்கு அடிக்காம புள்ள குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் அங்கே போயும் மற்றவங்களுக்கு நான் சரக்கு அடிக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு சரக்கடித்து சாவடிக்க மாட்டேன், செஞ்ச தவறுங்க கிட்ட மாதா அம்மா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஜெபமாலை இவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு ஜெபமாலை எப்படி சொல்கிறது, நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போனீங்கன்னு கேட்டு அடுத்த வாட்டி இன்டர்வியூ எடுக்கிறப்ப நீங்கள் 4 பேருமே சொர்க்கத்தில் இருந்து வரணும். கரெக்டாக அடுத்த வருஷம் ஆண்டு விழாக்கு சொர்க்கத்தில் இருந்து நீங்கள் 4 பேருமே வரணும். சரியா? அதுவும் இல்லாமல் இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க. என்ன பண்ணணும், எப்படி நம்ம மற்றவங்க கூட பேசணும், ஜெபமாலை என்னன்றது எல்லாருக்குமே கற்றுக் கொடுங்க. இந்த அவங்க பாட்டி பாருங்க, பூமியில் என்ன பண்ணாங்களோ அதை விட போயிட்டு சொர்க்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னால், நீங்கள் திருச்சபை தாய் பிரசிடியத்துலேயும் ஜெபமாலை மாதா பிரசிடியத்தில் இருந்தால் சொர்க்க நிச்சயங்க. அதுதான் சூப்பரா? ஓகே, சூப்பருங்க. சொர்க்கத்தில் எனக்கு ஒரு இதை எடுத்து வைங்க, ஒரு வீடு ஒன்று வாங்கி வைங்க. கண்டிப்பாக இஎம்ஐ நான் கட்டுறேன். அப்புறம் கட்டி முடிச்சது நான் வந்துடுறேன். ஏன்னா எனக்கு இருந்து வைஃப் கூட ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உடனே வந்துருங்க. ரொம்ப தொல்லையா இருக்கு. அங்க ஜாலியா உங்க கூடயே இருந்துடுறேன். நானும் பிரசிடியத்துக்கு இப்போ 1 வருஷமா வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லதா பண்ணிட்டு இருக்கேன். நானும் இருந்தா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துடுவேன். எனக்கு நல்ல ரொம்ப நிச்சயம் இருக்குங்க. ஓகே, சூப்பருங்க. நீங்களும் கண்டிப்பா அடுத்த வருஷம் சொர்க்கத்துல இருந்து வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்லதே பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். சொர்க்கத்துக்கு ஐஎஸ்டி நம்பர் எல்லாம் நான் கேட்டு வைக்கிறேன். இது என்னென்னா, இப்போ நம்ம டைம் ரொம்ப நம்ம நிகழ்ச்சி எதுவுமே ரெடி பண்ணலை. இப்போ இந்த செகண்டில் நம்ம ரெடி பண்ணது தான். எது எப்படின்னு தெரியல, நம்மளால முடிஞ்சதை பண்ணியிருக்கோம். நாடகம் எப்படி நடித்தாங்க, இப்போ 1 நிமிஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. சும்மா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி பிரசிடியோ கூட்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரியான நேரம் கிடைக்கல. அதனால என்ன பண்ணாங்கன்னு இப்போ சும்மா பேசிட்டு சூப்பராக நடிச்சிட்டாங்க. அருமையாக நடித்தாங்க. இல்லை, மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி நம்மளுடைய பாராட்டுகளை வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்முடைய விருந்தினர்களை வரவேற்க சகோதரி நிஷா அவர்களை அழைக்கிறேன். மின்னலை போல மின்னிடும் சிங்கத்தை போல குரலில் ஒரு கம்பீரமும் கொண்ட புன்னகை அரசி. பாதி நாட்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சிந்தனை எல்லாம் நம்மை பற்றியே இருக்கும். ஆம், அவர்தான் பிலார் அன்னை கொமிசியத்தின் துணை தலைவி சகோதரி ஜாய் சென்சன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக கட்டுரை ஒன்றை வாசிக்க வருகின்றனர் ஜெபமாலை பிரசிடிய சகோதரி. மரியே வாழ்க. ஜெபமாலை ஜெபம் என்பது தமிழ் கத்தோலிக்க திருச்சபையில் பயன்படுத்தப்படும் ஜெபமாலை. இதில் ஜெபமாலை மாதா மூலம் இயேசு கிறிஸ்துவை தியானிப்பது அடங்கும். அன்னை மரியாள் லூர்து நகரில் 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த போது அவர்களுக்கு ஜெபம் செய்யவும் ஜெபமாலை செய்யவும் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அந்த வேளையில் ஜெபமாலை கையில் ஏந்தி மக்களுக்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்பிப்பது அன்னையின் மரியாள் விட்டிருக்கிறாள். அது பழைய கோவில் என்று எல்லா மதத்தினராலும் அழைக்கப்படும் புனித ஜெபமாலை அன்னை ஆலயம்தான். திருச்சியில் சின்ன ரோமாபுரி என்று வர்ணிக்கப்படும் புனித ஜெபமாலை ஆலயம்தான் மிக பழமையான புனித தலமாகும். சுற்று வட்டார கிராம மக்கள் ஜெபமாலை அன்னையிடம் அருள் பெற வேண்டி ஒவ்வொரு வருடமும் ஜெபமாலை மாதா திருவிழாவுக்கு திரியாக அருள் பெற்று செல்கின்றனர். பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அன்னையிடம் வர வேண்டி குழந்தை வரம் கிடைக்க பெற்றதால் பிள்ளைக்குட்டி மாதா என்று அன்புடன் அழைக்கிறார். உலக சமாதானம் பெற அனுதினமும் ஜெபமாலை செய்வோம், தினமும் ஜெபமாலை செய்வோம். அன்னை மரியின்
செல்ல பிள்ளைகளாக வாழ்வோம். மரியே வாழ்க. சிறப்பாக படித்தாங்க இல்லையா கட்டுரை? ஒரு கட்டுரைக்கு அழகே அதை படிக்கிற சிறப்பு தான். அழகாக படித்தாங்க. நன்றி சகோதரி. அடுத்ததாக சங்கிலி ஜெபம் ஜெபமாலை மாதா பிரசிடம். வைகரை போல் தோற்றம் திங்களை போல் அழகு ஞாயிறு பொருளி போரணி போல் ஏற்பார்வை அறிவள். ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏனில் அவர் தம் அடிமை தாழ்நிலை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். வலியோரை அரியந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தாம் வழி மரபினரையும் என்றொன்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியுமே உண்டாவதாக. வைகரை போல் தோற்றம் திங்களை போல் அழகு ஞாயிறு போரடி போரணி போல் ஏற்பார்வம் யாரிவள். ஜென்ம பாண்டி உற்பத்த மரியே ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கு தாயாகும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராகும் நியமிக்க துருளமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருவர்கள் அனைவரும் அவள் மூலமாய் அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். மரியே வாழ்க. சரி, அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக சகோதரர் ஜேஷு ஆனந்த் அவர்களை அழைக்கிறேன். மரியே வாழ்க. ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணி 2 பிரசிடியங்கள் சேர்ந்து மாதாவுக்கு பிறந்தநாள் விழா எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும், பொறுப்பாளர்கள் 8 பேருக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் ஜென்மராக்கினி குருவா சார்பாக வாழ்த்துகிறேன். அதாவது எப்பவுமே கேட்குற கேள்வி தான், சேனையில் இருந்தால் என்ன கிடைக்கும்? அருமையாக நாடகம் நடத்துனாங்க, சொர்க்கத்துக்கு வழி இருக்குது அப்படின்னுட்டு, சொர்க்கம் கிடைக்கும்னு. இங்கே வாழும்போது இந்த சேனை வாழ்வு நம்மளை தூய்மைப்படுத்தி கொண்டு பிறரை தூய்மைப்படுத்தினா கண்டிப்பாக அந்த சொர்க்க வாழ்வு கிடைக்கும். அது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக பைபிளில் நமக்கு நிறைய இடத்துல எடுத்துரைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மோசே இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் அவர் இயேசு கிறிஸ்துவோடு மோசேயும் எலியாவும் உரையாடுறாங்க. அந்த உரையாடலை பார்க்கும்போது கண்டிப்பாக இறந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வாழ்வில் உரையாட அவங்க வந்தபோது அவருடைய இறப்பை குறித்து அன்று பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ நம்மளும் அந்த வாழ்க்கை வாழும்போது அதுக்கு ஒரு முன்னடையாளமாக அந்த நிகழ்வு நமக்கு தரப்பட்டிருக்குது. இன்னும் படைப்பு தொடக்கம் முதலே நமக்காக ஏற்பாடு செய்த அந்த மீட்பை நாம் கண்டு கொண்டோமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எந்த மீட்புனா, இயேசு கிறிஸ்து எப்படி தந்தையாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறாரோ அந்த இடத்த நமக்கும் தந்திருக்கிறாரு. ஆனால் நம்ம அடைய வேண்டியிருக்கு என்ன செய்ய வேணும்னா, இங்கே வாழ்க்கிற வாழ்க்கையில் ஓட்டம் கரெக்டாக ஓடி முடிக்கிறோமா, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்து முடிக்கிறோமா. அப்படி செஞ்சால் கண்டிப்பாக அந்த வெற்றி வாகையை தந்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துடைய வலப்பக்கத்தில் நாம் கண்டிப்பாக அமர முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டு நூல்களில் உள்ள இறைவாக்கினர்கள்லாம் சென்று அடைந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க நம்மளுடைய அந்த காலகட்டத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் விவிலியம் நமக்கு அருமையாக சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்து உடைய காலகட்டத்துக்கு அப்புறம் நாம் நம்மளுக்காக அந்த பழைய இறைவாக்கினர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்கங்கிறது தான் முக்கியம். அந்த மீட்பை தான் எந்த கண்களும் காணவில்லை, எந்த காதும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கண்கள் காதுகள் அதை குறித்து கேட்டிருக்கிறது. நாம் அடைவதற்கு, அந்த மீட்பை அடைவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இந்த சேனை வாழ்வு மூலியமாக. அதனால் தொடர்ந்து நாம் மட்டும் அந்த மீட்புக்குள்ளே போகாமல் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அதுதான் தொடக்கம் முதல் ஏற்பாடு செய்த அந்த மீட்பை நம் கண்கள் கண்டு கொண்டன, நம் காதுகள் கேட்கின்றன. அதை பிறருக்கு அறிவிக்க வேண்டிய பணிதான் இந்த சேனை வாழ்வு. மரியே வாழ்க.
சகோதரி ஜாய்ஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். இவரை கௌரவிக்க சகோதரி தாத்தி அவர்களை அழைக்கின்றோம். மரியே வாழ்க. என் அன்பான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை மாதா, புனித திருச்சபையின் தாய் பிள்ளைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அது பாருங்கள், திருச்சபையின் தாயில் ஆண்களும் ஒரு ஷார்ட், பெண்கள் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்திருக்கீங்க, ரொம்ப மெனக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். உங்கள் வீட்டு கல்யாண நிகழ்வு போல், உங்கள் வீட்டு ஒரு நல்ல காரியங்களுக்கு எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ ஒரு கிளாப் பண்ணுவோம். பயங்கரமாக சூப்பராக இருக்கு. சாரி செலெக்ஷன், ரோஸுக்கு ரோஸு, க்ரீனுக்கு பச்சைக்கு பச்சை, நல்லா இருக்கு. எத்தனை ஆண்கள் இருக்கீங்க? க்ரீன் கலர் ஷர்ட், அது நல்லா இருக்கீங்களா? ஆமாம், அவரெல்லாம் பழைய நண்பர்கள். 3, 4, 5 5 தானே. ஆனால் எங்கே இருக்கீங்க இப்போ? இங்கேயா அங்கேயா? ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ரோஸ் கலர் முன்ன முட்டாயை பிரித்து திங்குற அளவுக்கு இருக்கு. மினுமினு திருவிழா கடை அழகாக இருக்கு. ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு அது நீங்கள் இருந்தால் இன்னும் அசத்தல் தான். இதெல்லாம் பார்த்து உண்மை ரொம்ப பார்க்குறது அதுதான் கண்குள்ளா. நம்ம பார்க்கணும் ஒரு அட்ராக்ஷன். மீதி எல்லாம் ரெண்டாவது தான். பார்க்க இதுவே ஆழ்வளை மயக்கி இங்கே நிற்க வச்சோம். நல்லா இருக்கு. இப்படி மெனக்கெட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். திருச்சபையின் தாய் புனித ஜெபமாலை மாதா. புனித ஜெபமாலை மாதா அப்படிங்கிற அந்த பெயர் அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர். நம்முடைய வாழ்விலும் இந்த ஜெபமாலை ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு அரணாக இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அன்றைய நாளில் பாதுகாத்தது போல நம்ம வீட்டில் எல்லாரையும் பாதுகாக்கிறது இந்த ஒரு ஜெபமாலைங்கிற ஆயுதம்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனைனா உடனே என்ன பண்ணுவோம்? உடனே எடுக்கிறது என்னது? அப்புறம் தான் பைபிள் திறப்போம். முதல்ல நம்ம கத்தோலிக்க மக்கள் என்ன பண்ணிடுறோம்? உடனே ஜெபமாலை, அது ஒரு ஆயுதம். அதை எடுத்து ஒரு ரோசரி சொல்லி ஒப்பு கொடுத்தோன்னு ஒரு திருப்தி நடந்துட்டு, அது அந்த ஜெபமாலை ஒரு சங்கிலி போன்று சங்கிலியாக கோர்த்திருக்கிறோமா? அந்த ஜெபமாலை அமைதியை தருவது, மகிழ்ச்சியை தருவது, நிறைவை தருவது என்னது? ஜெபமாலை. நம்ம எல்லார் வாழ்விலையும் அதை எடுத்து எப்படி அதை முடித்த உடனே முடிஞ்சிச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகிடும். அது முடிஞ்சோ முடியலையோ, ஆனால் நான் யார்கிட்ட சொல்லிட்டேன்? அன்னை மரியாட்ட சொல்லிட்டேன். அன்னை மரியா யார்கிட்ட சொல்லுவாங்க? ஆண்டவர் இயேசுகிட்ட சொல்லுவாங்க. தாயும் மகனும் சேர்ந்து எல்லாவற்றையும் சரி செய்து தருவாங்க. திருச்சபையின் தாய், திரு அவைக்கு மட்டுமா அவங்க தாய்? மூவர் தேவனுக்கு தாயான அந்த தாய் திரு அவைக்கும் தாய், நம்ம இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தாய். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலுவையின் அடியிலிருந்து யோவானுக்கு இதோ உன் தாய் இயேசு சொன்னார் இல்லையா? தாய் மரியாட்ட இதோ உன் பிள்ளை. நம்ம எல்லாருக்கும் தாய். அப்போ நம்முடைய இந்த உலக தாய்மாரே தன் பிள்ளைகளை விட்டு கொடுக்காத காலம். ஆனால் விட்டு கொடுத்துட்டா அவெல்லாம் கடந்த நாட்கள் அதை பற்றியெல்லாம் பேச முடியாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா கடந்த நாட்களில் என்ன நடந்துச்சுன்னு, 5-6 குட்டி குழந்தையெல்லாம் இறந்து போனது, இப்படியும் இன்னைக்கு தாய்மார் இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன நிகழ்வை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த உலக தாய் எப்படி இருக்காங்க, அன்னை மரியா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கும்போது, ஒரு கிராமம், ஒரு தாய், ஒரு ஏழை தாய், தன்னுடைய ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, கணவன் இல்லை, வேலை செய்து பிழைக்கிறாங்க, ஒரு கிராமத்தில் இருக்காங்க. சடனாக பார்த்தா அந்த கிராமத்தில் ஒரு காட்டு தீ வருது. கிராமமெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. எல்லாரும் ஓடுறாங்க, அங்கே எங்கேயும் ஓடுறாங்க. இந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை, இந்த குழந்தை மட்டும்தான், அதை பாதுகாக்கணும். எடுத்துகிட்டு ஓடுறாங்க, அங்கே எங்கேயும் ஓடுறாங்க. எங்கே ஒதுங்கன்னு தெரியல. ஒரு மலை இடுக்கு, ஒரு பாறை இடு. இந்த பாறை இடுக்கில் குழந்தைய வச்சுட்டு இந்த அம்மா இப்படி நிற்கிறாங்க. குழந்தை இங்கே, பாறை இங்கே, குழந்தை இங்கே, இந்த அம்மா இப்படி நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் தீயெல்லாம் அணைஞ்சு போச்சு. ஊர் சனமெல்லாம் அங்கே இங்கே ஓடி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. எல்லாம் மீதி தப்பினவங்கெல்லாம் அப்படியே தேடி வரும்போது இப்படி ஒரு உருவம். இந்த அம்மா ஃபுல்லாக என்ன ஆயிட்டாங்க, என்ன ஆயிருப்பாங்க?
எரிஞ்சு போய் இப்படி நிற்கிறாங்க. குழந்த ஒரு சேதம் இல்லாமல் அந்த குழந்தை அங்கே இருக்குது. தன் குழந்தைய அந்த தாய் காப்பாற்றிட்டாங்க. இந்த உலகத்தாய், மூவொரு தாய், மூவொரு தேவனுடைய தாய், நம்முடைய தாய் ஒரு கட்டத்திலையும் நம்மளை கைவிட மாட்டார்கள். செய்கிற பணி, நீங்கள் செய்கிற பணி தாழ்ச்சியோடு செய்கின்ற போது, நேரம் கொடுத்து செய்கின்ற போது, விட்டு கொடுத்து செய்கின்ற போது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து செய்கின்ற போது அன்னை மரி எப்போதும் உங்களோடு இருந்து எல்லா ஆசிரியரையும் உங்களுக்கு கொடுத்து திருச்சபையின் தாய் பிள்ளைகளுக்கும் ஜெபமாலை மாதா பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பம் தழைத்தோங்க. 100 ஆண்டுக்கு மேலாக தலைமுறையாக நீங்கள் தழைத்தோங்க. அன்னை தன் மகனிடம் ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து எல்லா ஆசிரியரையும் உங்களுக்கு பெற்று தருவார்கள் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரைக்குரிய சகோதரி அவர்களுக்கு நன்றி. இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் வாழ்த்துறதுனால தான் நாம் இப்படி மேலே 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 போயிட்டுருக்கோம். அடுத்ததான் வாழ்த்துரை கூற வர்றேன். உண்மையிலே ஒவ்வொரு வருஷம் மெருகேற்றிட்டே வர்றீங்க. இந்த செல்வி அம்மா வந்து இப்போ வாசிச்சுட்டு போனாங்களே, லுக்கா வேற இருந்தாங்க, வாசிச்சு ஒரு தடுமாற்றம் இல்லை, ஒரு தட்டையும் இல்லை. ப்ரிப்பேர், உங்களோட ப்ரிப்பேர் அது ரொம்ப முக்கியம். ப்ரிப்பேர் இல்லாமல் வாருங்க கடமைகளுக்கு எல்லோரும் ஒரு விழாவை எடுப்பான், சச்சா பிச்சா கச்சான்னுட்டு இதுலேருந்து வளராமல் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அது தடுமாற்றம் இல்லை. இது புருஷனும் பொண்டாட்டிக்கும் என்ன சொல்லண்டா இவியலுக்கு எல்லாருக்கும் பார்க்க அது ரொம்ப எனக்கு திருப்தியாக இருக்குது. ஓகேவா? நன்றி. மீண்டும் ஒரு முறை இவங்களுக்கு கரகொலி கொடுத்துடலாம். நல்லா தான் கை தட்டுங்களேன். கை தட்டுறது எவ்வளோ நல்லது தெரியுமா? அவங்களுக்காக நம்ம எதுவுமே கை தட்டுறதில்ல. கை நம்ம தட்டினோன்னா ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் தட்டினோன்னா 120 வருஷம் நம்ம உயிரோடு வாழலாம். அது தெரியாமல் ரொம்ப ஒரு நிமிஷம் கை தட்டிட்டு சீக்கிரமாகவே சாக பார்க்குறீங்களே. நல்லா தட்டுங்க, நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கலாம். சூப்பர். பாருங்கள், அவங்க 100 இல்லை 240 வருஷம் இருப்பாங்க. ஜென்மராக்கினிக்குரிய தலைவி சகோதரி புஷ்பலதா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களை கௌரவப்படுத்த புனித ஜெபமாலை மாதா பொருளர் சகோதரி ஸ்டெல்லா. மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பிரசித்திய விழானாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. கடந்த ஒரு வருடமாக அன்னையின் பணியை செய்து இன்றைக்கு அன்னையின் பிறந்த நாள் விழாவை நாம் இந்த இடத்துல சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். நான் கூட யோசித்தேன், 2 பிரசிடியம் தானே, ஏதோ சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப கிராண்டாக அழகாக பண்ணியிருக்கீங்க. எல்லாருடைய சீருடைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய பணி இன்னும் நிறைய சிறக்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அடுத்தது படியாக இந்த இடத்துல திருச்சபையின் தாய் பிரசிடியம் இயங்குது. அது இப்போ கொஞ்ச நாளாக தான் இங்கே நடக்குது. எந்தெந்த இடங்களில் அன்னை மரியாவின் பிரசன்னம் இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் அன்னையின் பாதுகாப்பு இருக்குமா இல்லையா? இருக்குமா? உணர்ந்திருக்கீங்களா? அதே போல் இந்த திருச்சபையின் தாய் பிரசிடியம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல உள்ள மக்களுக்கு எல்லாமே அன்னை மரியா பாதுகாக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் மெழுகு ஏற்றி ஜெபமாலை செய்கிறீங்க. அந்த ஜெபமாலை எல்லா மக்களையும் ஒரு சங்கிலி தொடர் போல் பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதே போல் ஜெபமாலை மாதா பிரசிடியம் அது கன்னியம்மன் நகரில் இயங்குறது. அதில் அங்கேயும் அந்த இடத்துல உள்ள மக்களை எல்லாம் அன்னை மரியா ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிறாங்க. இதே போல் இந்த மதுரை வாயிலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பிரசித்திய கூட்டம் இருக்கிறது. கடந்த 2 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் கோல்டன் ஜார்ஜ் நகரில் ஞாயிறு பயணம் போனோம். அப்போ அங்கே உள்ள சகோதரிகள் இல்லங்கள் சந்திக்கும்போது உங்களுக்கு பிரசிடியம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஆலயத்தில் தான் பிரசிடிய கூட்டம் நடக்கும். ஆனால் அந்த பிரசிடிய கூட்டத்துக்கு போகணுன்னா 120 ரூபாய் ஆட்டோவுக்கு கொடுத்தால்தான் போக முடியும். அதனால தான் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு எங்களால் போக முடியலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அன்னை மரியா நமக்கு எல்லாருக்குமே அழகான கால் கையெல்லாம் தந்து, அன்னை மரியா பக்கத்திலே நீங்கள் போய் எனக்கு ஜெபமாலை செய்யுங்க,
என்னுடைய பணிகளை செய்யுங்க அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இல்லையா? ஏன் கொடுத்துருக்காங்கல்ல? அப்போ நாம் என்ன செய்யணும்? அன்னைக்கு நம்ம பணிவிடை செய்யணும். இந்த நாடகத்தில் அழகாக சொன்னாங்க, மரியான் சேனையில் இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நாம் எங்கே போகிறோம்? சொர்க்கத்துக்கு போகிறோம். நம்ம பண ஆசையோ பொருளாசையோ இருக்கும்போது நாம் நரகத்துக்கு தள்ளப்படுகிறோம் அப்படின்னு மிகவும் அருமையான கருத்தோட ஒரு நாடகம் நடித்தாங்க. ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் ஒரு சகோதரி நடனம் ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்து, ஒரு சின்ன பிள்ளைய போல் சூப்பராக நடனம் ஆடினாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து. ஏன்னா 2 பிரசிடியங்கள் நிறைய நிகழ்ச்சி இருக்காது அப்படின்னு நினச்சா, ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் திடீர்னு நடத்தி கொண்டு மிகவும் இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். உங்களுடைய பணி இன்னும் சிறக்கணும். அன்னை மரியாவின் ஆசீர் உங்கள் இல்லங்களிலும் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று உங்களை ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். மரியே வாழ்க. வாழ்த்துறை கூறிய நம் பிரசிடிய கியூரியா தலைவி அவர்களுக்கு நன்றி. இவங்க என்னென்னு சொன்னால், நம்ம எவ்வளவு மொக்கையாக பண்ணாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு பண்ணுவாங்க. அதுதான் இவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயமே என்கிட்ட. நம்ம எவ்வளவு மொக்கையாக பண்ணாலும், ஆமாம் இல்லை நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம எது பண்ணினாலும் இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டேன். என்கரேஜ் பண்ணுற கேரக்டர் நல்லா. அதே எனக்கு ரொம்ப இவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம். ஆனால் அதுக்கு இவங்களை ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அடுத்ததாக மற்றவர்களை சிரிக்க வைத்து தானும் சிரித்து மகளும் வைத்தியம் தெரிந்த மருத்துவர். ஆம், அவர்தான் புனித ஆச்சரியத்துக்குரிய மாதா தலைவர் சகோதரர் திலக் அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். வாங்க. கட்டிப்பிடிக்கலாம், வாங்க. கட்டிப்பிடி. அடுத்ததாக சிறுவன் புரோனோ இறைவார்த்தை மூலமாக நம்மளை மெய்சிலிருக்க வைக்க வருகின்றார். மரியே வாழ்க. எசாயா 41:4 இவற்றை செய்து முடித்தவர் யார்? தொடக்கத்தில் இருந்தே தலைமுறைகளை அழைத்தவர் அன்றோ? ஆண்டவராகிய நானே முதலானவர், முடிவான அச்சுடன் இருக்க போதும் நானே. திருப்பாடல்கள் 29:7 ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையவில்லை. திருப்பாடல்கள் 23:1 ஆண்டவரின் குரல் மின்னலை தெளிக்க செய்கின்றது. சாலமோனின் ஞானம் 1:15 நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. சீராக் 7:13 பொய் பேச விரும்பாதே, பொய் சொல்லும் பழக்கம் நன்மை தராதே. மரியே வாழ்க. அருமையா சொன்னாங்க இல்லையா? மெய் சிலிர்க்க வச்சுட்டாங்க உண்மையிலேயே சொல்லி. அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அருமையா பேச. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க புனித ஜென்மராக்கினிக்கு உரிய பொருளர் சகோதரர் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களை அழைக்கின்றோம். மரியே வாழ்க. ஜெபமாலை மாதா பிரசிடியமும் திருச்சபையின் தாயின் பிரசிடியும் சேர்ந்து இணைந்து பண்ணும் இந்த மாதா திருவிழா ரொம்ப அருமையாக நடக்குது. எல்லாரும் சிறப்பாக பண்ணுறீங்க. உங்கள் ஒவ்வொருடைய புன்னகையும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜொலிக்கிற மாதிரி மாதா வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா மாதா. நீங்கள் மாதாவுடைய சிறகுக்குள்ளே வரும்போது தான் இந்த புன்னகையெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா மாதாவை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த புன்னகை இருக்குது ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மாதாவை கொண்டு நம்ம மாதாவுக்கு துணையில் இருந்தோன்னா என்னென்ன நடக்குங்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சபையின் தாய் தலைவர் முன்னாடி தலைவர் பார்த்திங்கன்னா ரொம்ப
ஒரு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் இந்த பிரசிடத்துக்குள்ளே வந்ததுனால அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நான் இப்போ அவருடைய இன்றைக்கி அவர் உயிர் வாழ்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கூட அது மாதாவுடைய செயலாக தான் நான் நினைப்பேன். ஏன்னு நினச்சிங்களா, அவர் பயங்கர பெரிய நல்ல வேலைக்காரரு, பயங்கரமாக சாரத்தில் நின்று வேலை செய்யக்கூடியதில் அப்பப்போ டைவர்ட்ஸ் எல்லாம் கீழே வந்திருக்கிறாரு. வந்தால் கூட இன்றைக்கி அவர் நல்லா இருக்கிறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் மாதா தான். ஏன்னா நிறைய தடவை அவருடைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவர் என்னையே நான் நினச்சி பார்ப்பேன். ஏன்னா அவர் இந்த திருச்சபையின் தாய்க்கு அந்த பிரசிடத்துக்குள்ளே உள்ள வந்த பிறகு மாதா அவரை எந்த வகையிலெல்லாம் காப்பாற்றுறாருன்னு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க தப்பிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு. நான் எப்பவுமே நினைக்கிறது இவரை காப்பாற்றினது மாதா. ஏன்னா இவர் மாதாவுக்குள்ளே வந்திருக்கிறாரு. உள்ளே வந்ததுனால தான் இவருடைய ஒவ்வொரு உயிரும் அவரை காப்பாற்றிட்டு அவர் இருக்கிறாருன்னா, இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாருன்னா அதுக்கு எல்லாமே காரணம். ஏன்னா ரொம்ப அந்த சாரத்துலேருந்து ஒரு தலைகீழ கீழே விழுந்தார். அந்த விழுந்த புறவும் அவருடைய தோள் பட்டையில் மட்டும்தான் அடிபட்டுது. மற்ற தலையில் அடிபடாத காரணமும் அன்னைக்கு மாதா தான் காப்பாற்றிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. ஏன்னா அவர் பிரசிடியத்திலேருந்து இருக்கிறது வரை, ஏன்னா அவர் எப்படி இருந்தால் எப்படி அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் அவர் இந்த பிரசிடியத்துக்கு தவறாமல் வர்றது கொள்வது அந்த மாதாவுடைய அரவணைப்பில் இருக்கிறாரு. அப்போ அது அவருடைய இது பாதுகாப்பு அந்த மாதா தான். அதே மாதிரி மாதாவுடைய அரவணைப்புக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஒரு தீங்கும் என்றைக்கும் ஏற்படாது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மாதா முன்னாடி நடனம் ஆடுறதுக்கெல்லாம் நம்ம நிறைய பேர் கூச்சப்படுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாவீதை போல் ஒருத்தங்க நடனம் ஆடி மாதாவை மகிமைப்படுத்தினதோடு நம்ம எல்லாருக்கூடைய மகிமைப்படுத்தினது. ஏன்னா தாவீது அரசன் அப்படி தான் சொல்லுவார். அவரை எல்லாரும் நீ குடி போதையெல்லாம் ஆடுறாங்க, அதெல்லாம் ஆடுறாங்க, எல்லாம் எப்படின்னு அரசன் அப்படி இப்படி துணியெல்லாம் இது போட்டு ஆடுறாங்க. ஆனால் அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், என்னுடைய தேவனுக்காக நான் எப்படினாலும் துதித்து ஆடுறதில் நான் அதுக்கு கூச்சப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவனுக்காக பண்ணுறேன். நீங்கள் யாருனாலும் என்னதுனாலும் சொல்லிக்கங்க. அதனால் நம்ம யாருனாலும் எதுனாலும் சொல்லட்டும். நம்முடைய செயல்பாடுகள் மாதாவுக்காக செய்யும்போது மாதாவிட்டிருந்து என்ன அருள் பெறுறோன்னா நம்ம அவருடைய மகன் இயேசுகிட்டேருந்து எல்லாரும் நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அதை மாதாவிட்ட வந்தவங்களுக்கு மாதாவை பிடிச்சவங்களுக்கு அதை பற்றி தெரியும். கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. நீங்கள் எல்லாரும் மாதாவுடைய பலனை அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ புன்னகை இருக்குதுன்னா, ஒரு குடும்பத்தில் சமாதானம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்குதுன்னா அதோடைய மெயின் காரணம் இந்த மாதாவுக்கு நம்ம மரியாஞ்சனைக்குள்ளே வந்தது பிறகு நிறைய பேருக்கு இது இருந்திருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாடகம் அருமையாக இருந்தது, நரகமும் சொர்க்கமும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கதை, நாங்கள் பிரசிடத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவார் ஒருத்தர். சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குடிகாரரு, அவர் எப்பவும் பார்த்திங்கன்னாலும் இந்த இடுப்பில் ஜெவமாலை ஒன்று மாட்டி வச்சுருப்பார். ஜெவமாலை, ஆனால் அவர் எடுத்து ஜெவமாலை பண்ணதே கிடையாது, அப்படி வச்சுருப்பார். அப்போ இப்படி எல்லாரும் இவர் ஒரு இது என்ன ஒருத்தங்க நல்லவங்க நல்லதே செய்துட்ருக்கவங்க ஒருத்தங்க, இவங்க என்றும் சாவுக்கு வரும்போது சாவில் சொர்க்கத்துக்கு வருவாங்களாம். சொர்க்கத்துக்கு வரும்போது அங்கே மாதா எல்லாத்தையும் பிரித்து நீங்கள் நரகத்துக்கு போகிற ஆளை தனியாக அனுப்புவாங்களாம், சொர்க்கத்துக்கு போகிற ஆள் அனுப்புவாங்களாம். அப்போ நல்லவங்கெல்லாம் செய்தவங்கெல்லாம் நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகிறோன்னு இருக்கும்போது எல்லாம் பெறுவாங்களாம். இந்த ஜெவமாலை பண்ணுறவர் அவர் ஜெவமாலையும் பண்ணதில்லை, நல்லதும் பண்ணலை. ஆனால் இந்த ஜெவமாலையை மட்டும் இதில் மாட்டியிருப்பாராம். ஆனால் அவரும் சொர்க்கத்துக்கு போகிறாராம். அப்போ மாதாட்ட கேட்குறாங்க, என்னம்மா நாங்கள்லாம் நல்லது பண்ணோம், நாங்கள் சொர்க்கத்துக்கு வந்தோம், இவர் ஒன்றுமே பண்ணலையே, எதுவுமே யாருக்கும் அறிவுரையும் பண்ணலை. ஆனால் அதுக்கு நான் காரணம் சொல்கிறது எதுக்கு என்ன, அவருடைய ஜெவமாலை மாட்டினதை பார்த்து நிறைய பேர் இவன் குடிகாரனே ஜெவமாலை டெய்லி வச்சுருக்கானே, இவன் எத்தனை ஜெவமாலை டெய்லி பண்ணுறான் போல இருக்குது, டெய்லி ஜெவமாலை இறக்க மாட்டேங்கிறானே கீழே, அப்போ இவன் எவ்வளோ பண்ணுறான், அப்போ நம்ம இவனே குடிகாரனே பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஜெவமாலை பண்ணணும். அப்படி நிறைய புனிதரானவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, இவனால் புனிதர் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதுக்கு இதுக்காக இவரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேங்கிறாங்களாம். அதே மாதிரி நம்ம எவ்வளோ எவ்வளோ ஜெபமாலை மூலமாக நம்ம எவ்வளோ நன்மைகள் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம மக்களுக்கு நம்ம ஒரு நோயாளிகளை போய் சந்தித்து ஜெபம் பண்ணும்போது அதோடைய நன்மைகள் நம்ம பல அடைவோம். இந்த சிரிப்பு புன்னகையோடு உங்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா திருச்சபையின் தாய் இந்த ஒரு ப்ரொசீடி நடத்துகிறது என்னமோ எல்லாமே எல்லா டயலாக்கும் எல்லாம் நல்லா அருமையாக பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்னும் சிறப்பாக இந்த பண்ணணுங்கிறத வாழ்த்துரை முடிக்கிறேன். நன்றி. சகோதரரை கௌரவப்படுத்த திருச்சபையின் தாய் பொருளர் செபஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். புனித ஜென்மராக்கினி கியூரியா செயலர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். மரியே வாழ்க. இது திருச்சபையின் தாய் புனித ஜெபமாலை ரெண்டுமே என்னோட பிரசிடியம். அதனால் அதை பாராட்டுறதுக்கு எனக்கு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அந்த டான்ஸு தனியாக நின்று சகோதரி கவிதா சோலோவாக செம்மையாக அழகாக ஆடிட்டாங்க. குழந்தைக்குரிய அந்த நடனத்தை அருமையாக ஆடிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது மரியாயின் சேனையோட
அந்த சிறப்பை பற்றி அந்த நாடக வடிவில் வந்து கொடுத்தாங்க. அது வந்து உண்மையாகவே அருமை. மரியான் சேனை இல்லாதவங்களை இருக்கவங்க கூட அதை வர வைக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த நாடகம். அதனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் ஜெபமாலை மாதாவில் பாட்டு பாடினாங்க. உண்மையாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா பாடினாங்க. அதனால் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது ரெண்டுமே எனக்கு சொந்தமான பிரசிடியம். அதனால் நிறைய பாராட்டுக்கள் தான் என்ன. அதனால் எல்லாருமே 2 பிரசித்திக்கும் சேர்த்து எல்லாருமே வந்து கிளாப் பண்ணலாம். மரியே வாழ்க. அவர்களை கௌரவிக்க சகோதரி கவிதா அவர்களை அழைக்கின்றோம். சகோதரர் ஜோசப் அவர்களை கௌரவப்படுத்த சகோதரர் விமல் அவர்களை அன்போடு மறுபடியும் வர்றாங்க. அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க பாருங்க. மறுபடியும் யாரோ சொல்றாங்க மறுபடியும் பாடுங்கன்னு கூப்பிட்டே இருக்காங்க. அதனால கூப்பிட்டுலாம் ஜெபமாலை மாதா பிரசிடிய பாடகைகளை. அம்மா நீ தந்த ஜெபமாலை ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. அம்மா நீ தந்த ஜெபமாலை ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. அன்றாடம் ஊதி உயர்வடைந்தோம், மன்றாடும் நலன்கள் உடனடைந்தோம். அன்றாடம் ஊதி உயர்வடைந்தோம், மன்றாடும் நலன்கள் உடனடைந்தோம். அம்மா நீ தந்த ஜெபமாலை ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. சந்தோஷ தேவ ரகசியத்தில் தாட்சியும் பிறர் அன்புமாய் நின்றாய். சந்தோஷ தேவ ரகசியத்தில் தாட்சியும் பிறர் அன்புமாய் நின்றாய். எம் தோஷம் தீர இயேசுபிரான் உன் அன்பு மகனாரா. அவரை காணிக்கை தந்து கலங்கியதும் காணாமல் தேடி புலம்பியதும் வீணாகவில்லை தாய்மரியே. உம் வாழ்வு எமக்கு முன்மாதிரியே. அம்மா நீ தந்த ஜெபமாலை ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. தூய நிறை தேவ ரகசியத்தில் தூயரின் வியாகுலங்கள் கண்டோ. தூய நிறை தேவ ரகசியத்தில் தூயரின் வியாகுலங்கள் கண்டோ. உயர் வாழ்விழைந்த எமக்காக உன் அன்பு மகிழ்ந்தனார். அவரை சாட்டைகளும் கூர்முள் முடியும் வாட்டிய சிலுவை பாடுகளும் சாய்ந்திட்ட கோரம் பார்த்தோயம்மா. தாய் நெஞ்சம் நொறுங்கியதார் அறிவார். அம்மா நீ தந்த ஜெபமாலை ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. அம்மா நீ தந்த ஜெபமாலை ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. அன்றாடம் மோதி உயர்வடைந்தோம், மன்றாடும் நலன்கள் உடனடைந்தோம். அன்றாடம் மோதி உயர்வடைந்தோம், மன்றாடும் நலன்கள் உடனடைந்தோம். உண்மையிலே சுசீலாவும் ஜானகியும் வந்து பாடின மாதிரி தான் இருந்தது இல்லை? இல்லை, அவங்க குரல் மாறலை இல்லை அண்ணா, குரல் மாறலை இல்லை, குரல் என்றைக்குமே செத்து போகலை இல்லை. அருமையாக பாடி நம்ம மகிழ்ச்சி படுத்தினாங்க. சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சகோதரிகளே. திருச்சபையின் தாய் பிரசிடியத்திலிருந்து கவிதை சொல்ல வர்றாங்க. மரியே வாழ்க. அருள் தரும் அன்னை அழைத்தவள் என்னை, அவள் தந்த அறிவினில் வந்த ஆனந்த கவிதை, நான் எழுதிய ஆனந்த கவிதை. அருளே பொருளே அழகே அமுதே,
நித்தம் உன்னை தொழுதிட என் மூச்சு காற்றாயிரு. என் தாயே, உங்கள் பார்வை ஒன்றே போதும், என் வாழ்வின் தொல்லைகள் பஞ்சாய் பறந்திடும். அழகிய தாயே, நீங்கள் எனக்கு அளித்த அருமருந்து ஜெபமாலை. அதை நாங்கள் கையில் எடுத்து ஜெபித்த போதெல்லாம் தீராத நோய்கள் தீர்ந்து வராத இன்பமும் எம்மை வந்து சேருதம்மா. உம் அன்பின் சுவை கண்டு அமிழ்தமும் கசந்ததம்மா. உன் இரக்கத்தின் இனிமை கண்டு தெளித்தேனும் சுவை குறைதம்மா. வைகரை வான் கதிரே, திருச்சபையின் தாயே, விலையில்லா பார் போற்றும் உயர்ந்த நல் சித்திரமே, கருணை உன் விழியினிலே, கனவு உன் மொழியினிலே, பண்பு உன் வாழ்வினிலே, பணிவு உன் வார்த்தையினிலே, மாசில்லா அழகே, மாமரி அன்னையே, உன் புகழை எழுத வெறும் எழுத்துக்கள் போதாது. எதுகை மோனையாக பாக்களால் நான் பாடவா? மானுடத்தின் மாதவமே, மணிமகுடமே, மாதரசியே. என் தாயோ என்னை மடி சுமந்து பெற்றாள். என் தாயோ என்னை மடி சுமந்து பெற்றாள். நீயோ திக்கற்று நின்ற என்னை மனதிலும் சிலுவை அடியிலும் பெற்றெடுத்து ஆறுதல் அளித்தாய். என் தாயோ என்னை மடி சுமந்து பெற்றாள். நீயோ திக்கற்று நின்ற என்னை மனதிலும் சிலுவை அடியிலும் பெற்றெடுத்து ஆறுதல் அளித்தாய். பாவம் என்னை தீண்டும் போதெல்லாம் அதை மிதிக்க கற்றுக் கொடுத்தாய். உறவுகள் உதறிய போதெல்லாம் உன் அன்புறவில் அணைத்தவளே. உறவுகள் உதறிய போதெல்லாம் உன் அன்புறவில் அணைத்தவளே. நம்பி வந்த நலிந்தவர்களை நலன்களால் நிரப்பியவளே. பார்ப்போர் வியக்கும் வண்ணம் என்னை பாரினில் உயர்த்துபவளே. பார்ப்போர் வியக்கும் வண்ணம் என்னை பாரினில் உயர்த்துபவளே. அழுதபடி உன் பதம் நின்றால் கிடைப்பதற்கு அரிய நிலவையும் விண்மீன்களையும் தருபவளே. உம் குழந்தையா என்றும் நாங்கள் உம் மடியில் தவழ உம் அருளை பொழிவாய் தாயே. மாசில்லா அழகே, மாமரியே, மணிமகுடமே, அன்னையே, ஆரோக்கிய தாயே, நீ வாழ்க வாழ்க, மரியே வாழ்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி தான் பேரும் கவிதை எப்படி இருந்துச்சு? வைரமுத்துவே தோற்று போயிடுவாருப்பா கவிதை எழுதுறதுல. அடுத்த வாட்டி வைரமுத்துக்கிட்ட உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன் கவிதை எழுதுறதுக்கு, ஓகேவா? அடுத்ததாக நம்ம ஸ்டாண்டர்ட் காமெடி. அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் உங்களை எல்லாரையும் சிரிக்க வைக்க வர்றாரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க. திருச்சபையின் தாய் பிரசிடியத்திலிருந்து சகோதரர் கென்னடி. மரியே வாழ்க. இப்போ கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது. இந்த துணி எடுக்க போகிறதுல இந்த பொம்பளை கூட நம்ம போயிட்டோம்னா வெளியே வர முடியாது. இப்படி தான் ஒரு மனைவி புருஷன்கிட்ட சொல்லிட்டு போகிறா, ஏங்க நானும் நம்ம பொண்ணும் துணி எடுக்க போகிறோம். சரிம்மா போயிட்டு வாங்க, போயிட்டு லெட்ரு போடுங்க, எப்படி நீங்கள் வரக்கு 2 நாள் ஆகும், லெட்டரோ இல்லைனா ஃபோனோ இதாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி துணி எடுக்க போனேன். இன்னொரு கணவனும் மனைவி துணி எடுக்க போனாங்க. மனைவியை கணவன் வந்து கணவனை வெளியே இருங்க, நான் போய் துணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனாங்க. போனால் எப்படின்னு தெரியும் இவங்க வர்றதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு இவர் என்ன பண்ணார், கையில் இருந்த கொஞ்சம் காசை வச்சு வெளியே பெட்டி கடை போட ஆரம்பிச்சிட்டார். வெளியே நின்று கேட்டாங்க, ஏங்க என்ன உங்கள் ஒய்ஃபு உள்ள துணி எடுக்க போனாங்க, நீங்கள் வெளியே பெட்டி கடை போட்டிங்களா? என்னென்ன அவள் எப்படி வர்றதுக்கு 2 நாள் ஆகும், அதுக்குள்ள நம்ம இது சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு வெளியே பொட்டி கடை போட்டார். அப்புறம் இன்னொரு கணவன் மனைவியும் துணி எடுக்க போனாமல் கணவனை வெளியே இருக்க சொல்லிட்டு, ஏங்க நான் உள்ளே போய் துணி எடுத்து வரேன். சரி போயிட்டு வா, எப்படிங்க வர மணி 8 நைட்டு, சரி போயிட்டு வா அப்படின்னு. இவர் வெளியே உட்காந்துருந்தார். ஒரு செக்யூரிட்டி ரொம்ப சோகமாக இருந்தார். இவர் போயிட்டு, ஏப்பா ரொம்ப சோகமாக இருக்க? இல்லைங்க டியூட்டி மாற்றம் வரல, என்ன 8 ஹவர் நான் தான் டியூட்டி பார்க்கணும் போலுக்கு. சரி அந்த டியூட்டியை நான் பார்க்கட்டுமா? எவ்வளோ கிடை தருவா? 400 ரூபா தர்றேன். சரிப்பா நான் பார்க்குறேன்ட்டு இவர் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இந்த அம்மா துணி எடுக்க போனது துணி எடுத்துக்கிட்டு வெளியே வருது, வீட்டுக்காரரை காணல. செக்யூரிட்டி சார் இங்கே எங்கள் வீட்டுக்காரரை உட்கார வச்சுட்டு போனேன், அவரை ஆளை காணல, நீங்கள் பார்த்தீங்களா? அடியே என்ன நம்ம வீட்டுக்காரர் வரலுமா இருக்குது? நான் தான் அடி. ஏயா உனக்கு ஏன் இந்த வேலை, செக்யூரிட்டி வேலை? அடியே நீ உள்ளே போனியா, வரக்கு லேட் ஆகுனியா? இங்கே ஒரு செக்யூரிட்டி பாம்போல நின்னா, டியூட்டி மாட்டாங்க ஆள் வரல, நீ பண்ணுறியான்னு கேட்டான். எவ்வளோ தருவேண்ணா? 400 ரூபா தர்றேன்னா. ஐயா நான் கிடைக்க 400 ரூபா விடணும். அட மனுஷா,
நான் உள்ளே போய் துணி எடுத்தேன், 400 ரூபா கம்மியாகி போச்சு. அதை வாங்கலான்னு வெளியே வைத்தா நீ 400 ரூபா வச்சுக்கியா, கொண்டாயா 400 ரூபாயா, 7 ஜென்மத்துக்கு நீ தான்யா என் புருஷன், அந்த 7வது ஜென்மம் இதாக தாண்டி இருக்கணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறாரு. அப்புறம் இது நம்ம இந்தியாக்காரரை பற்றி பேசணும்ல, இந்தியாக்காரன் சும்மா சாதாரண ஆள்லாம் கிடையாது. இப்போ ஒரு பந்தயம் வச்சாங்க, 10 மாடி பில்டிங்கில் சாப்பாடு, ஒவ்வொரு மாடிக்கும் சாப்பாடு வச்சு சாப்பிடாது. அப்போ பார்த்தா அமெரிக்காரனை சாப்பிட விட்டாங்க. அது அறவருக்குள்ள எத்தனை மாடி சாப்பிட்றதுன்னு பார்க்கணும், நிறைய மாடி சாப்பிட்றவங்களுக்கு முதல் பரிசு அப்படின்னு. அரை மணி நேரம் ஆச்சு. அமெரிக்காரில் பார்த்தா 3 மாடி போயிருந்தார். சரி வாப்பா நீ 3 மாடி போயிருக்க, என்னை அடுத்த ரஷ்யக்காரனை அனுப்புவோம். ரஷ்யக்காரர் போதான் அவர் 5வது மாடி வரைக்கும் போயிட்டார். தம்பி நீ 5வது மாடி வரைக்கும் போயிருக்க, சரி நம்ம அடுத்த இந்தியக்காரரை அனுப்புவோண்டு. இந்தியக்காரரை அனுப்புனா அறவராச்சு. அவர் இந்தியக்காரரை கூட்டுவாங்கப்பா, எத்தனை மாடி போயிருக்கான்னு பார்த்தா ஆளை காணல. 10வது மாடி வரைக்கும் தேட்டாங்க, ஆளை காணல. அவர் 10வது மாடி வரைக்கும் தின்னுட்டு அடுத்த நாள் சாப்பாடு முட்டை மல்ல காய போட்டு கோதுமை அள்ளி பையில் கட்டிட்டு இருக்காரு. அட பாவி நீ பயங்கரமாடா, கொலைக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு அவனுக்கு முதல் பரிசு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு விமானம் அங்கே அந்த நாட்டில் பூகம்பம், எல்லாரும் நாட்டில் மக்கள் அந்த பிளேனில் யார் தப்பிச்சிருங்க, பூகம்பம் வந்துடும் எல்லாரும் செத்துருவேன், எவ்வளோ யார் முடியும் யாருங்கன்னு. உடனே பிளேனில் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி பிளேன் ஃபுல்லாகி போச்சு, கயத்துலையும் தொங்குறாங்க. தொங்குனா அவர் பைலட் சொல்லார், யாராவது 80 கிலோ கீழே குதிச்சாதாப்பா எல்லாரும் பிழைக்க முடியும், ஒரு 80 கிலோ உள்ள ஆள் ஒரு ஆள் கீழே குதிங்க அப்படின்னு. அது நம்மளால் இந்தியர் தான் 80 கிலோ. அவரை குளிச்சுன்னா அடிச்சு மண்டையில் வச்சு விட, நான் குதிக்கணுமா, நான் இழிச்சாங்கண்ணா, நான்லாம் குளிக்க முடியாது. நீ குளிச்சா உனக்கு எவ்வளோ காசோ லட்சக்கணக்கில் நாங்கள் எல்லோரும் சேர்த்து அடுத்த நாட்டு போகிற மாதிரி கொடுக்குறோம், நீ குதிச்சிரு அப்படின்னா. சரி நான் குதிக்கிறேன், சரி எல்லோரும் ஜோராக நான் 1 2 3 சொல்கிறேன், எல்லோரும் ஜோராக கை தட்டுங்கன்னா கயரில் தொங்கினவங்களாம் கை தட்டுலாம் எல்லாருக்கும் வந்துட்டான். அப்புறம் இது அமெரிக்காக்காரன் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சான், ஒரு நாட்டில் எத்தனை திருடர்கள் இருக்காலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ மிஷினை கண்டுபிடிச்சாச்சு. முதல் அமெரிக்காவில் வைப்போன்ட்டு அமெரிக்காவில் ஒரு ரூமில் விட்டு வச்சாங்க. வச்சா 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்தா 550 திருடர் இருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் இருக்கானோ எல்லாம் கரெக்டாக காட்டிச்சு. ஓகே இங்கே 550 திருடர் இருக்கான், இல்லை ரஷ்யாவில் கொண்டு வைப்போம். ரஷ்யாவில் கொண்டு வச்சா அங்கேயும் 10 நிமிஷம் கழிச்சு அந்த ரூமை திறந்து பார்த்தா அங்கே 650 கூட 100 பேர் இருக்கானுங்க. சரி நம்ம இந்தியாவில் கொண்டு வைப்போம் அப்படின்னு வச்சா 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அந்த மிஷினே காணல. டேய் நீங்கள் மிஷினை வச்சு திருடெல்லாம் கண்டுபிடிக்க, எனக்கு மிஷினே அடிச்சு மாற்றுவோம்டா அப்படின்னு மிஷினை தூக்கிட்டானுங்க. மாதிரியே வாழ்க. அழகா காமெடி சொல்லி உங்களை எல்லாரையும் சிரிக்க வச்சாங்க இல்லை? சரி இப்போ ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க நம்ம திருச்சபையின் தாய் சகோதரிகள். தேனீக்கள் தேனை சேகரிப்பது போல மக்களின் அன்பை சேகரிப்பதில் மன்னன், அன்பின் சிகரம், மறையுறையில் அவர் சூரன், சுறுசுறுப்பில் எறும்பை விடவும் மேலானவர். அவர் யார் தெரியுமா? நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நமது நுங்கம்பாக்கம் மறைவட்ட முதன்மை குருவும் பங்கு தந்தையுமான ஆன்ம இயக்குனர் ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களை வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றோம். ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க நம்ம திருச்சபையின் தாய் சகோதர சகோதரிகள். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிகிறது வரைக்கும் சிரிச்சிட்டே இருப்பீங்க. பிரதரோட கெட்டப்பை பார்த்தாலே நீங்கள் சிரிப்பீங்க. யாருப்பா? விடிஞ்சு 7 மணி ஆச்சு, யாரையுமே காணோம். நம்ம பசங்க யாருமே கிடைக்கல. என்னப்பா நம்ம பார்ட்னர் எங்கே போயிருப்பான் காலையிலேயே நம்ம கைப்புள்ள? என்னப்பா யாருமே இல்லையா? எல்லாரும் தூங்குறாங்களா 7 மணி வரைக்கும்? பாரு 2 ஆளு இங்கே காலையில் எங்கே கிளம்பிட்டீங்க? கையில் ஏதோ புக்கு ஒன்று வச்சுருக்கீங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது, கொடுத்தா காயிலங்கடையில் போட்டால் ஏதோ டீக்கு தேரும். என்னம்மா இது புக்கு? எங்கே கிளம்பிட்டீங்க காலையிலேயே? வயலுக்கு போகிறோம். கோயிலுக்கா? ஏன்னா வீட்டில் வேலையே இல்லையா? காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சது போயிடுவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வேறு காலையிலேயே நல்ல 10 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு கறி வாங்கி கொடுத்து புருஷனுக்கு ஏதாவது ஆக்கி போடாமல் கோயிலுக்கு போய் என்னம்மா பண்ணுவேன்? கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப வந்து ஆக்கி போடுவோம். கோயிலுக்கு எதுக்கு தான் போகிற? காலையிலேயே ஜெபம் பண்ண போவோம், பூசை பார்ப்போம். பூசையில் அப்படி என்ன தான் சொல்லுவாங்க? இந்த பூசையில் ஃபாதர் வந்து பிரசங்கம் கொடுப்பார், மறையுறை கொடுப்பாரு, வேற 2 அடி போடுவாரு. அடி போடுவாரா? அடி வாங்கிறதுக்கு தான் நீங்க போயின்னு இருக்கீங்களா? ஆமா.
நான் அப்பவே தெரியுது நீ கரெக்டா நீ பூசைக்கு போனதே இல்லை. எனக்கு என்கிட்ட கதை விடுற, நீ எங்கேயோ போற, இந்த புக்கை போட்டு ஏதோ கறிய மீனை வாங்கிட்டு வரான்னு போற, நீ பூசைக்கு போகலன்றது இப்பயே தெரியுது. ஃபாதர் அடி போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் சும்மா அவங்ககிட்ட கதை விட்டு கேட்டேன் நீ எங்க போறேன்னு. கரெக்டா மாட்டிக்கினியா நீ பூசைக்கே போகலன்னு. ஆனா அவங்கள பார்த்தா தெரியுதுமா பூசைக்கு போற மாதிரி தான். நீ கரெக்டா அவங்களையும் வேற எங்கேயும் வளைச்சின்னு போயிடாத. அம்மா நீங்க பூசைக்கு போய் என்ன பண்ணுவீங்க? பூசைக்கு போனோம்னா நாங்கள் ஜெபமாலை முதல்ல ஆரம்பிப்போம். ஜெபமாலை வச்சோன்னா பாதர் வருவார். அவர் பூசை வைப்போம், மரகு வர சொல்லுவார். அப்புறம் நாங்கள் நன்மை வாங்குவோம். எப்படி கரெக்டாக பிடிச்சனா நீ இதெல்லாம் மறந்துடு. நீ எப்போ நன்மை வாங்கியிருக்க அது மறந்து போயிடுச்சு. அப்புறம் நன்மை வாங்கிட்டு அப்புறம் திருப்பி நடத்த வர அப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு வருஷத்தில் ஒரு நாள் வாங்க கரெக்டாக கண்டுபிடிச்ச பத்தியா. அப்புறம் அவர்கிட்ட சிலுவை பாதம் வாங்கிட்டு வருவோம். பாதர்கிட்ட எல்லாம் முடிச்ச பிற்பாடு நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவோம். சரி சரி, அவங்க கிட்ட கேட்டு சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு நினச்சி நீ போகலைன்னாலும் பரவாயில்ல, சர்ச்சில் என்ன நடக்குதுனாலும் கேட்டு வச்சுக்க. இப்படி என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டிக்காத சர்ச்சுக்கு போகாமையே. சரி கிளம்பி போமா, போங்க 2 பேரும் போயிடுங்க. அப்புறம் நக்கல் நிற்கிறாங்கடா, நம்ம ஓரமாக போவோம். நக்கல் படுத்துருக்கான் போல இருக்கு. இங்க வா 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 வா. என்னப்பா கண்டு காணாம போயிட்டு இருக்க? யாருன்னு தெரியல? நக்கல்னு தெரியும். நக்கலா? அப்ப நான் நக்கல்னா நீ விக்கலா? மரியாதை இல்லாம போது, வர வர பயம் எல்லாம் போயிட்டு. எங்கடா என்ன ஆளுங்க யாருமே காணோம். அம்மா நானே ஒண்டியா தான் இருக்கேன், கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். சரி எங்க காலையிலேயே எங்கே கிளம்பிட்டீங்க 2 பேரும்? சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். சர்ச்சுக்கு போகிற மாதிரியே இல்லையே. நீங்களாம் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? இந்த பொண்ணுங்க தான் வேலை இல்லாமல் போகிறாங்க. நீங்கள் என்ன அப்போ இந்த வயசில் பசங்க எல்லாம் போய் சர்ச்சில் என்ன பண்ணுவீங்க? அந்தோனியாரை பார்க்க போகிறோம். அந்தோனியாரை பார்க்க போகிறீங்களா? அந்தோனியார் எப்படி இருப்பார்? அந்தோனியார் மாதிரி இருப்பார். அந்தோனியார் மாதிரி இருப்பாரா? சரி சர்ச்சில் என்ன நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் என்னதுக்காக போகிறீங்க சர்ச்சுக்கு? இயேசுநாதரை கும்பிடுவோம். மோட்சம் கிடைக்கும். இயேசுநாதரை கும்பிட்டாலே மோட்சம் கிடைக்குமா? கிடைக்கும். அது தெரியாமல் போயிடுச்சுப்பா எனக்கு இவ்வளோ நாளும். நான் இங்கேயே நரகத்தில் இருந்து இந்த பொண்டாட்டி கூட ரொம்ப பாடாப்படுறேன்ப்பா நான். என்னப்பா நீ பேச மாட்டியா? ஊமையா? பேசுவியா? உன்ன பேர் என்ன? என் பேர் கென்னடி. கென்னடியா? என்னடி இந்த மாதிரி இருந்துச்சு கென்னடியா? பரவாயில்லையே. சரி நீ போய் என்னப்பா சர்ச்சில் என்ன பண்ணுவ? எதுக்கு போற சர்ச்சுக்கு? நான் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணியா? கடவுள் எல்லாமே கொடுத்துருவாரா? சரி அப்போ எனக்காக ப்ரேயர் பண்ணி எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க சொல்லி ப்ரேயர் பண்ணு கடவுள்கிட்ட. இல்லை அதெல்லாம் நம்ம நல்லா வாழணும், நல்லா வைக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். கடவுள் அது மாதிரி நல்லா பண்ணுவார். சரி என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் ப்ரேயர் பண்ணுப்பா. இது என்ன பண்ணுவேன். நீ பண்ணுவியா? நான் அந்தோனியார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன். என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கு. அந்தோனியார்கிட்ட கேட்பேன். கேட்குறதெல்லாம் கொடுப்பாரா? எல்லாம் சரி நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். நான் ஃபோன்லேயே பேசிக்கிறேன்ப்பா, எனக்கு டைம் இல்லை. சரி கிளம்புங்க, அடுத்த ஆளை பார்க்கலாம். வர்றப்ப ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா சாப்பிட்றதுக்கு. யாரு இவர்? நம்ம ஊருக்கு புதுசா இருக்காரு, இங்கேயே பார்த்த மாதிரி இல்லையப்பா. எங்க இருப்பா? உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆள் மார்க்கமா இருக்க. என்ன யாருன்னு கேட்டியா? இந்த ஊர்ல நான் யாரு தெரியுமா? பார்த்தாலே தெரியுது யாருன்னு சொல்லிட்டு. யாரு நீ? யாரா? என்ன பார்த்து யாருன்னு கேட்ட ஒரே ஆள் யார் தான்? சொல்லுப்பா. நான் ஆலயத்துக்கு போய் திருப்பல் நிறைவேற்றணும். உனக்கு என்ன வேணும்? ஆலயத்துக்கு போய் திருப்பதி நிறைவேற்றுறேன்னா யாரு நீங்க? அது சர்ச்சோடைய ஃபாதர். சர்ச்சோட ஃபாதர். நீங்க தான் பங்கு ஃபாதரா? ஆமா. பத்தியா கதவுற பங்கு ஃபாதர்னா பலன்னு பவுடர் எல்லாம் அடிச்சுன்னு இருப்பாருன்னு. என்ன பார்த்தா பல உனக்கு தெரியலையா? பல நான் 3 நாள் மூஞ்சி கழுவா மாதிரி இருக்கு. நம்ம பங்கு ஃபாதரை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம தெருவில் உட்காந்து இருந்தாலும் நம்ம ஃபாதர் பார்த்தாலே ஒரு டப்பா பவுடர் அடிச்சுன்னு பலன்னு இருப்பாரு. நீ அவர் நடக்கிற நடைய பார்த்தா இப்படி இருக்கும். நீ என்னன்னா அப்படியே 3 நாள் சாப்பிடாத மாதிரி அப்படியே வர்றியப்பா. பங்கு ஃபாதர் இல்லை தானே நீ? நான் பங்கு ஃபாதர் தான். உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ எனக்கு தெரிஞ்சு சின்ன சாமியாருன்னு நினைக்கிறேன். சரி அதை விட்டு ஏப்பா நடந்து போயின்னு இருக்க? கார் வெளியில பார்க் பண்ணியிருக்கேன்பா. கார் வெளியில பார்க் பண்ணீங்க? சரி எனக்கும் எதுக்கிட்ட மாதா கிட்ட ஜேசு கிட்ட சொல்லி ஏதாவது கார் இல்லைன்னாலும் ஒரு சைக்கிள் எதுனா. மாதா உனக்கு நேர்லயே வந்தாலும் உன்னை அன்னை தெரசா பார்த்தாலும் உனக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்காதுப்பா. நீ பண்ற சேட்டை அப்படி இருக்கு. என்னப்பா நானும் பார்த்துட்டு இருக்கேன். வரவங்கள போறவங்கள எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்க.
அப்பா நான் ரொம்ப நல்லவன்ப்பா. எனக்கு டைம் பாஸுக்கு சும்மா வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, இதில் இருந்து நானே பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா நீங்க வந்து இப்படி சொல்ற? சரி சொல்லுப்பா, என்ன வேணும் சொல்லு. ஃபாதர்னா தமிழ்ல என்னப்பா? தமிழ்ல என்ன? ஃபாதர்னா ஆலயத்துக்கு போகிற ஃபாதர் பேர் பங்கு தந்தை. இல்லை ஃபாதருக்கு தமிழ்ல என்ன? ஃபாதர்னா அப்பா. அப்புறம் ஹிந்தியில? ஹிந்தியில பித்தா. தெலுங்குல நைனா. நைனா நல்லா இருக்கேப்பா. ஏன்பா ஃபாதர் ஃபாதர்னு கூப்பிடுறீங்க? நைனானே கூப்பிட்டா அது மாதிரி கூப்பிட முடியாதுப்பா. அது மாதிரி கூப்பிட முடியாது. நைனானே கூப்பிட்டுருங்க. அது மாதிரி கூப்பிட முடியாது. ஆலயத்துடைய பங்கு தந்தை வந்து ஃபாதர் தான் சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, ஃபாதர்ன்றது பாதி நம்புகிறேன். சரி கிளம்பி ஏதோ நீங்கள் பூசையோ ஏதோ பண்ணுங்க. எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கு நமக்கு. சரி நம்ம கிளம்புறோம் ஃபாதர், கிளம்புறோம். போயிட்டோம். என்னப்பாச்சு சோகமாக இருக்க? இல்லை ஃபாதர், எனக்கு வைஃப் பிள்ளைக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அச்சோ, அதான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. எனக்கு செலவுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமாம் ஃபாதர், ஒரு 5000 ரூபா பணம் கொடுத்தா நல்லா. இது உண்மைதானா? இது உண்மையிலேயே உண்மைதான் ஃபாதர். இல்லை நீ பண்ண சேட்டையை பார்த்து அது மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்பொழுது. இல்லை ஃபாதர், உண்மையிலேயே அப்போ இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு ஃபாதர். இப்போ தான் ஃபாதர் நானே கேள்விப்பட்டேன். சரி, இந்த என்ன ஃபாதர் ரொம்ப நல்ல ஃபாதரா இருக்கீங்க ஃபாதர். நீங்க தான் தெய்வம் ஃபாதர், தெய்வம் ஃபாதர். இப்போதான் ஆக்சிடென்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு மூஞ்ச சோகமாக வச்சிருந்த ஃபாதர். உண்மையிலேயே ஃபாதர் சோகமாயிடும் ஃபாதர். உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபாதர். நீ போய் சொன்னா அது உண்மையிலேயே நடந்து போயிடும். இல்லை ஃபாதர், உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, சரி போயிட்டு நல்லா பார்த்து. சரி ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். ரைஸ் தரலாம். எப்படி ஃபாதரையே ஏமாத்தணும் பார்த்தீங்களா நம்ம ஆளை வச்சு? ஃபாதரையே எப்படி ஏமாத்தணும் பார்த்தீங்களா? உட்காந்த இடத்துலையே 10 நிமிஷத்தில் 5000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வழி கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? ஃபாதரையே இப்படி தான் ஏமாற்றணும். போயிட்டு சர்ச்சைக்கு போகிறோமா, ஃபாதர்கிட்ட 5000 ரூபா பணத்தை வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். நீங்களும் பணம் வேணும்னா அப்படியே வாங்க. என்னப்பா டைம் பாஸுக்கு யாருனாச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். சும்மா போர் அடிக்குது. இந்த ஃபாதரு பசங்க இவங்களை மூஞ்ச பார்த்தே வெறுப்பாக இருக்குது. 5000 ரூபா பணம் வேறு இருக்குது. என்ன பண்ணுறேன்னு பொண்டாட்டி வந்தால் ரொம்ப கொடுமையாக இருக்குமே. சரி பரவாயில்ல, வந்தது வரைக்கும் லாபம், பணம் சம்பாதிச்சாச்சு. இது என்ன அண்ணே நக்கல் அண்ணே, அன்னைக்கும் பிள்ளை அன்னைக்கு பிள்ளைகளுக்கும் ஆச்சா? இல்லையே, அப்படியே ஆக்சிடென்ட் ஆடுறதுக்கு சான்ஸே இல்லையே. ஆமாண்ணே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உண்மைதானே சொன்னேன். இல்லையே, நான் இப்போதானே இப்போ வீட்டில் பார்த்துட்டு வந்தேன். உண்மைதானே சொன்னேன், இப்போதான் நான் பார்த்தேன். ஆக்சிடென்ட் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி நான் போய் இப்போ அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன்ப்பா எப்படின்னு பார்க்குறேன். சரிப்பா, நான் நீ சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லை. நான் எல்லாரையுமே கலாய்க்கிறதுனால தானே எனக்கு இப்படி ஆயிடுச்சோ தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரி நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன். எனக்கு நம்புறதா நம்ப வேண்டாமான்னு தெரியல. சரிப்பா நான் போயிட்டு வரேன். அண்ணே நீங்கள் சர்ச்சில் போய் ஒரு இந்த ப்ரேயர் பண்ணுங்க, அன்னைக்கும் பிள்ளைகளுக்கும் சரியாயிரும். அப்படியா? சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணும் தான். சரி நான் நாளையிலேருந்து கண்டிப்பாக சர்ச்சுக்கு போயிடுறேன்ப்பா. இது என்னன்னா சொன்னால் நம்ம ஃபாதர் எல்லாம் ஏமாற்றி பணம் எல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம கரெக்டாக சர்ச்சுக்கெல்லாம் போகணும். நம்ம தெருவில் இருந்து நம்ம தேவையில்லாத போகிறவங்க வரவங்களை கலாய்ச்சின்னு இருக்காமல் சர்ச்சுக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே போகணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். உண்மையாகவே செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் இல்லை? அருமையாக நம்மளை சிரிக்க வச்சாங்க. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி ஓகே, அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம்முடைய கியூரியா தலைவர் ஜென்மராக்கினி கியூரியா தலைவர் சொல்லிட்டான், ஃபாதர் 5:30 உட்காந்துருக்கும், மணி 8:30 மணி ஆச்சு, ஷார்ட்டாக முடிங்க. நாங்கள் 2 வார்த்தை தான். இன்றைக்கி நம்முடைய பிரசிடிய விழா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெபமாலை அன்னை பிரசிடியமும் திருச்சபையின் தாய் அது ஒரு பிரசிடிய விழா. இந்த ஜெபமாலை மாதம் அக்டோபர் 4 உங்களுக்கு தெரியும், ஜெபமாலை மாதம்ல வருஷம் வருஷம் வரும் விழா தானே. இது என்ன வித்தியாசம்? யாராவது ஏதோ ஒன்று சொல்லுங்கள்.
வருடம் வருடம் ஜெபமாலை மாதம் வருகிறது. அப்போது இந்த ஜெபமாலை மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும்? வழக்கமாகவே மரியாயின் சிலர் தினந்தோறும் ஜெபமாலை சொல்கிறவங்க இருக்கீங்களா? இங்கே யாராவது தினந்தோறும்? இந்த மாதம் இல்லை, நான் கேட்க தினந்தோறும் ஜெபமாலை சொல்கிறவங்க கை தூக்கும் பாப்பா. 1 2 கை தூக்குங்க. 1 2 3 நான் பொய் சொல்ல மாதா கண்ணை ஊற்றுவோம் பொய் சொன்னீங்கன்னா. ஆமாம், குட். அப்போ நிறைய பேர் சொல்லலை, சரியா டைம் இல்லை. அவங்கெல்லாம் பாவம் இல்லை, சகாயம் பண்ணிட்டுலாம் பயங்கர பிஸியாக இருப்பாங்க. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸியாக, பயங்கர பிஸியாக ஒரு ஜெபமாலை சொல்கிறதுக்கு அப்படியே. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெபமாலை மாதம் நமக்கு வந்து விடுக்கிற மிக அற்புதமான ஒரு செய்தி. பார்த்தீங்கன்னா நம்முடைய திருத்தந்தை இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு தெரியும் புதன்கிழமையான அவர் வந்து ரோமாபுரில் பேசுவார். எல்லாம் பப்ளிக் பேசுவாங்க. சொல்கிறார், இந்த ஜெபமாலை மாதத்தில் ஒன்று தினந்தோறும் நம்ம என்ன பண்ணோம்? மற்ற நாளும் ஜெபமாலை சொல்கிறோமோ இல்லையோ என்ன பண்ணுமா? தினந்தோறும் ஒரு ஜெபமாலை. ஒரு ஜெபமாலை எத்தனை? 203 தான் ஒரு ஜெபமாலை. இப்போ தான் எந்த காலம் 53 தான் ஒரு ஜெபமாலை அந்த காலம். இப்போ வந்து ஒரு ஜெபமாலை அப்படின்னா 203, சரியா? அப்போது அனைத்து தேவரசி கலந்து தான் வந்து ஒரு ஜெபமாலை. 1 மணி நேரம் ஆகும், 1/4 மணி நேரம். ஆகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருந்தார், நான் ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன். அவர் பேசி கொண்டு இருந்தார். ஒரு மலையாளி சமயம் தான் சொன்னார், ஒரு நாளைக்கு 10 ஜெபமாலை சொல்வாராம். அப்போ எத்தனை மணி நேரம்? ஒரு ஜெபமாலை என்ன சொன்ன? 1 மணி நேரம். 10 ஜெபமாலை நமக்கு 53 சொல்லவே. நான் நினைக்கிறேன் இந்த ஜெபமாலை என்பதுலாம் நிறைய உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் இல்லை. நம்ம வந்து நிறைய நேரங்களில் ஜெபமாலையை நம்ம எடுக்கணும். ஜெபமாலை மாதாவை பற்றி நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். மாதா வந்து அவ்வளோ உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. மாதாவோடு இருப்பதே மிகப்பெரிய விஷயம் சொல்லிட்டு வந்த வரும்போது, மாதாவோடு இருப்பது மிக அற்புதம். அதோடு உறவு கொள்வதற்காக திருச்சபை கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நிறைய புனிதர்கள் இந்த மாதம் பொழுதா நம்ம நாளை தினம் 1000 மணி ஜெபமாலை சொல்வேன். அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஜெபமாலை என்பது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதோட மாதாவோடு இருப்பது மிகப்பெரிய விஷயம். மாதா டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. அம்மையின் சாட்சிகள் இந்த வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா வருவாங்களே, வேளாங்கண்ணி பெசநகர் வேளாங்கண்ணியில் தொடர்ந்து அந்த ஷார்ட்ஸ் போட்டுனே இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, உடம்பு சரியில்லை, அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, நிறைய பிரச்சனை இருந்துச்சு, மாதாட்ட ஜோம் பண்ணிட்டு போனாங்க, அந்த பிரச்சனை போயிடுச்சு, நீ கூட ரொம்ப ஆகுதுன்னே சொல்லுது. நாங்கள் திடீர்னு ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் அந்த மாதிரி. அப்போ மாதாட்ட போகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான மிகப்பெரிய ஒரு வழித்தடமாக இருப்பது தான் அன்னை மரியாதை. அவங்க தான் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாதை நம் அனைவருக்கும் தாயாக, திருச்சபையின் தாயாக நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்துருக்கிறார். எனவே அந்த நாளில் நான் நினைக்கிறேன் நீங்கள் அழகாக ரொம்ப நேரம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க. நான் வீடியோவில் பார்த்துக்கிறேன். எனக்கு இன்றைக்கி முதல் வெள்ளிக்கிழமை மேலே பூசெல்லாம் வச்சுட்டு ஆராதனை முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு. ஆகவே இந்த நாளில் மிக அற்புதமான நிறைய நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து கடைசி 2 ப்ரோக்ராமும் வேறு லெவல். அதுவும் எனக்கு கென்னடி ஒருத்தர் இருக்கார், அவர் பேசாமல் நான் லாஸ்ட் இயர் பார்த்தேன். நீங்கள் எஃப்எம் அம்சம் நினைக்கிறேன், சொல்லுங்கள். நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கார். 91.1 90.91.9 ஏமா அந்தம்மா க்ளோரி தானே? ஸ்டெல்லா எப்படி ஸ்டெல்லா அடி போல. ஐயோ நமக்கு அடுத்த லைன் பேசுக ஜோக்கெலாம் சொன்னால் அப்படியே விட்டிங்கன்னா இப்போ 1 மணி நேரம் பேசிகிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுப்போம். ஆகவே இந்த நாளில் நிகழ்வுகளை மிக அற்புதமாக தொகுத்து வழங்கியவர்கள் அல்லது பொறுப்பாளர்கள் இதற்காக நிறைய காலையிலே வந்துட்டாங்க நினைக்கிறேன். செபாஸ்டின் இவங்களாம் வந்து யார் இன்னொருத்தர் யார் கூட இருந்தா? யார் வந்தா? ஜான் பீட்டர் தானே, ஜான் கேரடி. அவங்க பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் காலையில் பூவில் இருந்து ஃபாதர் மழை பெய்யுது என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் பார்ப்போம், கடவுள் நம்ம ஊட இருக்க மாதா இருக்காங்க. பார்த்தா கடைசிக்கு மழையே இல்லை. அவன் நினைக்கிறேன் இந்த நிகழ்வு இவ்வளோ தோய்வு இல்லாமல் செல்வதற்கு காரணம் நம்முடைய மரியாதை சேனை பொறுப்பாளர்கள், நம்முடைய கியூரியா தலைவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆகவே நீ அனைவருமாக இணைந்து இந்த நாளை மிக சிறப்பாக மிக அற்புதமாக அன்னையுடைய பெசிரிய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து அத்தனை பேருக்கும் மிகுந்த ஒரு நன்றியும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுப்போம். தொடர்ந்து நான் நினைக்கிறேன் இதே மாதிரியாக விழாக்களை நாம் தொடர்ந்து செய்யணும். இதே ஒரு ஒன்றிப்பு. மாதா எங்கே இருக்காங்களோ அங்கே ஒன்றிப்பு இருக்குது. மாதா எங்கே இருக்கிறாங்களோ பிரிவு இல்லை. மாதா வந்து பிரிவுகளுக்கு காரணமாக ஒற்றுமையின் தாய். ஆகவே நினைக்கிறேன் உங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நீங்கள் திட்டமிட்டு சிறப்பாக மிக சிறப்பாக நான் பார்க்கும்போது தெரிந்து அவ்வளவு நேர்த்தியான இந்த இடத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக அமைத்திருக்கிறீங்க. இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்னையுடைய ஆசிரும் உங்களுக்காக எங்களுடைய ஜெபங்களையும் மேலெடுக்கிறேன். இதை உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you. வாழ்த்துறை வழங்கிய ஃபாதர் அவர்களுக்கு நன்றி.
வருகை பதிவு பரிசுகள். முதல் பரிசு சகோதரி ராஜம்மாள். பாட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமே 55 வாரம் தான், 54 வாரங்கள் தவறாமல் வந்திருக்காங்க. பாட்டிக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். பாட்டி நான் சொல்லணும் தினந்தோறும் இன்னி கூட காலை பார்த்தா பயங்கர மழை. ஒரு ஆள் இந்த கோயில் திறக்கும் போது முதல்ல இருப்பாங்க, ஏன் தெரியுமா? இந்த ராஜம்மா தான். ராஜம்மா சொன்ன மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா கோயிலில் முதல் ஆள் அவங்க தூங்குவாங்க. தர 5:30 மணிக்கு நான் எழுந்து வாக் போவேன். பார்த்தீங்கன்னா கோயிலை திறந்துடும் முதல் ஆள் உட்காந்துருப்பாங்க. யார்? ராஜம்மா தான். அஃப்கோர்ஸ் வயசாகிடுச்சு, தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம், நடக்க முடியாது, கால் வலி இடுப்புலாம் இருக்கலாம். பட் அதையெல்லாம் பொருட்பட தினந்தோறும் மழை புயல் என்று பாராமல் திருப்பதிக்கு வரக்கூடிய ராஜம்மானுக்கு அது மாதிரி 54 வாரங்கள் வந்து அம்மாவுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய God bless மா. அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கறதா இருக்கும். பாட்டி வாங்க. பாட்டி என்னன்னா நிறைய சேவைகள் பண்ணியிருக்காங்க. இந்த வயதான காலத்திலையும் பாட்டிக்கு வந்து ஒரு சோர்வுங்கிறதே கிடையாது. ஜெபக்கூட்டமாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே போய் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் பாட்டி. இரண்டாம் பரிசு அன்னாள், சகோதரி அன்னாள். அவங்க பார்த்தீங்கன்னா பல தடைகளை உடைத்து வரக்கூடிய சிங்கப்பெண். எங்களோட பிரசிடத்தோட சிங்கப்பெண். உண்மையாகவே அக்கா வந்து ரொம்ப தடைகளை உடைத்து தான் வராங்க. 53 வாரம் வந்திருக்காங்க. நல்ல கை தட்டி விட மாட்டீங்க ஐயா, நல்ல தட்டுங்களே. இந்த மாதிரி ஆட்களை உற்சாகப்படுத்தணுமா இல்லையா? மூன்றாம் பரிசு சகோதரர் செபஸ்டின் சிவா. நினைக்கிறேன் செபாஸ்டியன் சிவாவை வந்து நம்ம விஜய் டிவி அது மாதிரி ஏதாவது கம்பெனி நினைக்கிறேன். என்ன மாதிரி பேசுறான் அவன்ட்டு எப்பவுமே கொடுத்தாலும் அடிச்சு. சில பேருக்கு ஸ்டேஜ் ஃபேர்லாம் தெரியல, ஐயோ எப்படி பேசணும் தெரியாது. அதுவும் மானாவரி அடி போல இல்லை, நிறைய திறமை தன்னகத்தை கொண்டவர். சபா ரொம்ப நல்ல பையன். ஆக்சுவலாக ரொம்ப தங்கம். அவங்க வீட்டுக்கு போய் பாருங்களேன், ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வச்சுருப்பார். நிறைய வீடுகள் ஃபுல்லாகவே நிறைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீன் வச்சுருப்பாரு, நிறையா டெக்கரேஷனாக பண்ணி. அதாவது சில பேருக்கு தான் எல்லாருக்கும் வராது. அப்படி இருந்தாலும் கூட நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சனியில் மற்ற ஜபக்குழு நம்முடைய பங்குல எல்லாத்துலேயும் அதிகமாக ஈடுபாடோடு இருக்கக்கூடிய செபாஸ்டின் அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நன்றிகள் பாராட்டி. மூன்றாம் பரிசு ஜான் பெனடிக்ட். ஜான் பெனடிக்ட் சொல்லணும்ல, அவரு பயங்கர பிஸியான ஆள். பட் இருந்தாலும் பல வேலைகளை விடுத்துட்டு எல்லாத்தையுமாக எடுத்து போட்டு செய்யக்கூடியவர். அவருக்கு நம்முடைய பாராட்டுகளும் நன்றிகளும். பரிசு கவிதா. அவங்க மனைவியா? ரெண்டு பேரும் புஷ் பண்ணிட்டே வாங்கிறாங்க. வாழ்த்துக்கள் கவிதா. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆனாங்க பார்த்தீங்களா? இல்லை இந்த ஒரு எனர்ஜி. ஏன்னா வயசானவங்களுக்கே எல்லாம் முடியாது. 2 குழந்தை பெற்றுட்டாங்களா. முதல் குழந்தை சின்ன பசங்க ஃபாதர் மூச்சு வாங்குவான். நான் பார்த்துட்டு இந்த அம்மாக்கிட்ட செம்ம எனர்ஜி. நல்லா இல்லை. வெரி குட் கவிதா, வாழ்த்துக்கள், நன்றி. சகோதரர் கென்னடி. கென்னடி வாங்க. கென்னடி போயிட்டு வாங்க. நீங்கள் வாங்க, செல்ல வாங்க. அவர் டயர்ட் ஆகிட்டார், ரொம்ப நேரம் பேசினார்ல, அதனால போயிட்டார். வாங்க. இது யாராவது எடுத்து கொடுங்கப்பா. வந்து எங்க வாங்க. யாராவது எடுத்து கொடுங்க. அந்த அம்மாவே எல்லாம் எடுத்து கொடுத்துரு. வாங்க. கென்னடி, ஸ்டெல்லா கென்னடி. குட். ஜெயக்குமார், வாழ்த்துக்கு நன்றி. சகோதரர் வீரபாண்டியன். வீரபாண்டியன் வாங்க. அவரும் நல்லா நினைச்சாரு ஃபாதர் மாதிரியே. ஆனால் இவன் என்னை போட்டு தாக்கிட்டான். ஒரு டப்பா பவுடர் போடுறேன்னு சொல்லிட்டான். நான் சும்மா லைட்டாக போட்டேன். அதுக்கு டேய் செபாஸ்டியன் நீ வந்து என்னை வச்சு செஞ்சுட்டேன். அவர் பவுடரே போடல. ஒரு டப்பா பவுடர் மாற்றிட்டீங்க. வேற 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 யாரும் வேற போட்டு வேற யாரும் இல்லை, இது மாற்றிட்டீங்க. இது மாற்றிட்டீங்களா? ஓகே. அந்தோணி புஷ்பம். அந்தோணி புஷ்பம் யாரு? மாமியாரா? அவங்க எந்த காலத்து வரவே இல்லையா? அவங்க வந்தாங்களா? வராமலே அவங்களுக்கு பரிசு தரீங்க? ஓகேப்பா. ஓகே ஓகே, சந்தோஷம். அவங்களும் வயசான தானே, அதனால சொல்லுவேன். ஓகே. அடுத்து யாருமா? எல்லாம் வந்தாச்சு. வேறு யாரும் வரணுமா? வாழ்க ஜெபமாலை மாதாவின் வருகை பதிவு பரிசு. முதல் பரிசு சகோதரி ஸ்டெல்லா ராணி. ஸ்டெல்லா, வெரி குட். வாங்க. பயங்கர இந்த ஜெபமாலை மாலை கொஞ்சம் பணக்கார பிரசிடி மேல. இரண்டாம் பரிசு மேரி சரோஜம்மா டார்த்தி. 2 பேர். மேரி சரோஜம்மா மாமா. இந்த அம்மா பயங்கரமான ஆளாச்சு. என்ன குண்டாவா கொடுத்தீங்களே. வெரி குட். ஐயோ வெளியே விட்டுருங்க அம்மாவுக்கு. அம்மா 2 பேரா? ஓகே. மாமியார் மருமகள் 2 பேரும், அம்மாவும் பொண்ணும் வச்சுக்கலாமா? வெரி குட். பேர சொல்லுங்க. மூன்றாம் பரிசு ரேணுகா ஏஞ்சல்.
காட் பிளஸ். ரேணுகாமா 2 பேரா? ஏஞ்சல் ரெண்டு பேரும் மாஸ்டர் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ். நான் பகிர்ந்த ஸ்கிரீன் சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள், நன்றி. வெரி குட், வாழ்த்துக்கள் ஏஞ்சல். அடுத்தது ஆறுதல் பரிசு சகோதரி ஜாக்லின். ஜாக்லின் இருக்காங்களா? வரலையா? நீதானா? ஜெயசீலி சகோதரி ஜெயசீலி. ஜெயசீலி சகோதரி லக்ஷ்மி சிறு. சகோதரி டென்சிலின். வாங்க. சகோதரி கையில தட்டலாமே, ஜோரா கை தட்டுங்க. சகோதரி சகாய செல்வி. சகோதரி நிர்மலா. சகோதரி நிஷா. சகோதரி சகாய சரோஜம்மாள். சங்கீதா. சகோதரி சங்கீதா. சகோதரி ரோஜா. நன்றி. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? நாங்கள் இந்த கடலை பார்த்து முடிச்சிடறேன். லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஜெய்ப்பூர் போயிருந்தோம்ல, ஜெய்ப்பூர் வந்து பிங்க் சிட்டின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பிங்க் சிட்டி தெரியல. பிங்க் ஏன் கவனிங்க, அங்கே பிங்க்கு நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே ஒரே பிங்க் கலராக இருக்குது. மேபி ஜெய்ப்பூரில் பார்க்காததை வந்து நான் வந்து இன்னைக்கு ஜெபமாலை பிரசிடத்தில் பிங்க் சிட்டி எடுத்துருப்பா தம்பி. பிங்கை நல்லா ஷூட் பண்ணுங்க அப்படியே. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. முடிஞ்சு சார், லாஸ்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சு சார். இன்னொரு ப்ரோக்ராம் ஃபாதர் நீங்கள் தான் பண்ண ஒரே ஒரு நிமிஷம் கிஃப்ட் ஒன்றே கொடுத்துருவோம். நம்ம என்ன நம்ம தலைவரை நம்ம பாராட்டாமல் வேற யார் பாராட்டு பார்ப்பேன்? ஜான் பெனடிக்ட் பிரதர், திருச்சபையின் தலைவர் அவர்களை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல திருச்சபையின் தாய் இன்னும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆமாம், இருக்காது. ஏன்னா அவர் ரொம்ப நம்ம கூட ஆர்வமாக நம்மளை ரொம்ப வழி நடத்தி எல்லாத்துக்கும் எதுக்குமே ஓகே சூப்பராக இருக்குன்னு நம்ம இது பண்ணி நல்ல வழியில் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அவருக்கு கண்டிப்பாக நம்ம திருச்சபையின் தாய் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். அவருக்கு இல்லை, அவர் இல்லைன்னா அவங்களோட மனைவி கவிதா அவர்கள், இவங்களும் செயலர் தான், ரொம்ப செயலர். ஒவ்வொரு வாரம் அறிக்கை எழுதி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப சூப்பர், ரொம்ப நன்றி. அடுத்தது நமக்கு இப்போ மைக் செட் இந்த லைட் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி நம்ம கூட இன்னைக்கு ஃபுல்லாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விமல் பிரதர் அவர்கள், திருச்சபையின் தாய் பிரசிடியம் அவர்களுக்கு நம்மளது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவர்களுக்காக ஒரு சின்ன கௌரவிப்பு. அடுத்து நம்ம அழைப்பை ஏற்று வருகை தந்த நம்ம பாசத்துக்குரிய திலக் பிரதர் அவர்களுக்கு நமது பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதற்காக ஜான் பெனடிக்ட் அவர்களுக்காக நமது பாசத்துக்குரிய நமது மனோகர் பிரதர் அவர்களையும் அழைக்கின்றோம். நம் பிரசிடிய விழாவுக்கு வருகை தந்து அனைவருக்கும் நன்றிகள். இவ்வளவு நேரமா அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தந்தை மகன் தூயாவின் பேராலே கடவுளின் புனித அன்னையே, இதோ உம்மிடம் அடைக்கலம் தேடி வருகிறோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் மன்றாட்டுக்களை புறக்கணியாதையும் ஆட்சிமை பொருந்திய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிகையே, எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் புனித திருச்சபையின் தாயே, ஜெபமாலை மாதாவே, எல்லா அருள்வரங்களின் மத்தியஸ்தியாகி அமலோற்போ மரியே, புனித மிக்கேலே, புனித கபிரியேலே, புனித ரஃபேலே, வானுலக வல்லமைகள் அனைத்துமே மரியாயின் வானதூதர்களின் சேனையே, புனித திருமுழுக்கு யோவானே, பேதுரு பவுல் என்னும் புனிதர்களே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மரியனின் கீழ்பொறுப்புரிய எங்களுக்கு மீது குறைவற்ற விசுவாசத்தையும் இந்த அன்னையின் மீது நிறை நம்பிக்கையும் தந்து உலகத்தை வெல்லுமாறு வல்லமை அளித்தருளும். எங்கள் செயல்கள் அனைத்தையும் முந்தியுள்ள அன்பிற்காக மட்டும் செய்யவும், எங்கள் எல்லாருமே கண்டு உமைக்கே பணிபுரியவும், இறை அன்பால் ஊக்கம் பெற்ற உயிருள்ள விசுவாசத்தை தந்தருளும். வாழ்க்கையில் நேரிடும் சிலுவைகளிலும் வருத்தங்களிலும் ஏமாற்றங்களிலும் நாங்கள் மனம் தளராமல் அமைதியாய் இருக்க கற்பாறை போன்ற உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தை தந்தருளும்.
கடவுளுக்காகவும் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் பெருங்காரியங்களை தயக்கமின்றி தொடங்கவும் தொடர்ந்து செய்யவும் துணிவுள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒற்றுமுடன் முன்னேறி செல்லவும் இறை அன்பின் நெருப்பை எங்கும் எரிய செய்யவும் இருளில் சாவின் நிழலில் இருப்பவர்களுக்கு ஞான ஒளி தரவும் ஆர்வமற்றவர்களுக்கு ஊக்கம் மூட்டவும் பாவத்தால் ஆன்ம உயிர் இழந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கவும் சமாதானத்தின் வழியில் நாங்களே அடி சேர்க்காமல் நடந்து செல்லவும் எங்களுக்கு நெருப்பு தூண்போல் துணை புரிய விசுவாசத்தை தந்தருளும். இவ்வாறு வாழ்க்கையின போராட்டம் முடிவடைந்த பிறகு எங்கள் சேனை முழுவதும் அதன் உறுப்பினர் ஒருவரையும் இழக்காமல் உமது அன்பும் ஆட்சியும் விளங்கும் பேரின்ப நாட்டில் உமது முன்னிலையில் மீண்டும் அணிவகுத்து நிற்க அருள் புரிந்தரும் ஆண்டவரே, ஆமென். இறந்த நம் சேனையர்களின் ஆன்மாக்களும் இறந்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் கடவுளின் இரக்கத்தினால் சமாதானத்தை இளைப்பாறுவனவாக. ஆமென். தந்தை மகன் தூயாவின் பேராலே. ஆமென்.